இதுக்கு முன்ன தான் பாசிபிலிட்டி கேசஸ் எல்லாம் பார்த்தோம். டீட்டெயிலாக இதெல்லாம் வரும் பாசிபிலிட்டி கேசஸ்க்கு ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக எடுத்துக்கிட்டு ஏ ஸ்டேட்மெண்ட், ஐ ஸ்டேட்மெண்ட், இ ஸ்டேட்மெண்ட், ஓ ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிட்டு நம்ம செக் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ இன்னொரு வாட்டி திருப்பி இன்னும் ஈஸியாக இருக்கும்ன்றதுக்காக, ஏன்னா அப்போ டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன், இங்கே ஒரு சம்மரி ஆட்டம் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேம்மா. ஸோ ஈஸியாக இருக்கும்னு உங்களுக்கு புரியறதுக்காகன்றதுக்காக ஸோ டைரெக்டாக என்னென்னலாம் வரும்ன்றது மட்டும்தான் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஏக்கு என்னெல்லாம் பாசிபிலிட்டிஸ் வருமா, ஏ ரிவர்ஸ் ஓ ரிவர்ஸ் இல்லையா, ஏ ரிவர்ஸ் ஓ ரிவர்ஸ். அதே ஐக்கெல்லாம் என்ன பாசிபிலிட்டிஸ் வரும், ஏ ஸ்ட்ரெயிட் அண்ட் ஏ ரிவர்ஸ், ஓ ஸ்ட்ரெயிட் அண்ட் ஓ ரிவர்ஸ். ஸோ இதில் என்னமோ ஏ ரிவர்ஸ் ஓ ரிவர்ஸ், இதில் என்னமோ ஏ ஸ்ட்ரெயிட் அண்ட் ஏ ரிவர்ஸ், ஓ ஸ்ட்ரெயிட் அண்ட் ஓ ரிவர்ஸ் ஃபார் ஐ ஸ்டேட்மெண்ட். அண்ட் இ ஸ்டேட்மெண்ட்டுக்கு பாசிபிலிட்டிஸ் எதுவும் வராது இல்லையா. ஸோ ஓ ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஏ ரிவர்ஸ், ஐ ஸ்ட்ரெயிட் அண்ட் ஐ ரிவர்ஸ், இ ஸ்ட்ரெயிட் அண்ட் இ ரிவர்ஸ் அண்ட் ஓ ரிவர்ஸ். ஸோ ஓ ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஏ ரிவர்ஸ் ஓ ரிவர்ஸ், அதுக்கு அடுத்தது ஐ ஸ்ட்ரெயிட் அண்ட் ஐ ரிவர்ஸ், இ ஸ்ட்ரெயிட் அண்ட் இ ரிவர்ஸ் இல்லையா. ஸோ இது ஈஸியாக இருக்கும்ன்றதுக்காக தான் ஒரு சின்ன சம்மரி ஆட்டம் இங்கே நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் நம்ம டீட்டெயிலாக இன்டூ டிக்கெல்லாம் போட்டிருக்கோம், ஸ்ட்ரெயிட்டு ரிவர்ஸ் இதெல்லாம், இது டைரெக்டாக எல்லாமே சேர்த்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். சரிங்களாம்மா, புரியுது இல்லையா. ஸோ இது ரொம்ப டீட்டெயிலாகவே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஸோ திருப்பி ஒரு வாட்டி சம்மரி ஆட்டம் இன்னொரு வாட்டி பார்த்துடலாமா. ஏ ரிவர்ஸ் ஓ ரிவர்ஸ், ஐ ஏ ஸ்ட்ரெயிட் அண்ட் ஏ ரிவர்ஸ், ஓ ஸ்ட்ரெயிட் அண்ட் ஓ ரிவர்ஸ், இ நோ பாசிபிலிட்டி கேசஸ் and O statement A reverse, I straight and I reverse, E straight and E reverse and O reverse. சரிங்களாம்மா. ஸோ அதுக்கு அடுத்தது சில இன்னும் கொஞ்சம் ரூல்ஸ் இருக்குமா, சில ரூல்ஸ் இருக்குது இதில் பாசிபிலிட்டி கேசஸ் பொறுத்தவரையிலும். என்னான்றது அது பார்க்கலாம். இது அப்சர்வ் பண்ணிங்கன்னா என்ன இதுன்னு சொல்ல முடியுமா உங்களுக்கு, நான் என்ன மென்ஷன் பண்ணியிருக்கேன் அன்றது உங்களால் சொல்ல முடியுமா. ஏ ப்ளஸ் ஐ, ஏ ப்ளஸ் ஓ, ஐ ப்ளஸ் ஐ, ஐ ப்ளஸ் ஓ, இ ப்ளஸ் இ, இ ப்ளஸ் ஓ ப்ளஸ் ஏ, ஓ ப்ளஸ் ஐ, ஓ ப்ளஸ் இ, ஓ ப்ளஸ் ஓ. என்னம்மா இதெல்லாம் நம்மளுக்கு இருக்கிறது 6 ரூல்ஸ் இல்லையா. என்ன ரூல்ஸ் இருக்குது நம்மளுக்கு. ஃபஸ்ட்டு ஏ ப்ளஸ் ஏ இஸ் ஏ ப்ளஸ் இ இஸ் இ, ஐ ப்ளஸ் ஏ இஸ் ஐ ப்ளஸ் இ இஸ் ஓ, இ ப்ளஸ் ஏ இஸ் ஓ ஸ்டார், இ ப்ளஸ் ஐ இஸ் ஓ ஸ்டார். ஸோ இந்த 6 ரூல் தவிர வேற எல்லாம் என்ன காம்பினேஷன்ஸ் இருக்குது அதுதானே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இல்லையா. ஸோ ஏல மிச்சது என்ன இருக்குமா, ஏ ப்ளஸ் ஏ ஆயிடுச்சு, ஏ ப்ளஸ் இ ஆயிடுச்சு, அதுக்கு அடுத்தது ஏ ப்ளஸ் ஐ, ஏ ப்ளஸ் ஓ. ஐயில் என்ன இருக்குது, ஐ ப்ளஸ் ஏ இருக்குது, ஐ ப்ளஸ் இ இருக்குது, அது இல்லாமல் ஐ ப்ளஸ் ஐ, ஐ ப்ளஸ் ஓ, இதுக்கு நம்மளுக்கு ரூல்ஸ் கிடையாது. ஈல என்ன வரும், இ ப்ளஸ் ஏ இருக்குது, இ ப்ளஸ் ஐ இருக்குது, எல்லாம் என்ன இருக்குது, இ ப்ளஸ் இ, இ ப்ளஸ் ஓ. ஓல எதுவுமே கிடையாது நம்மளுக்கு இல்லையா, அதனால எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓ ப்ளஸ் ஏ, ஓ ப்ளஸ் ஐ, ஓ ப்ளஸ் இ, ஓ ப்ளஸ் ஓ. ஸோ இது மாதிரி காம்பினேஷனில் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருந்தா உங்களுக்கு கன்க்ளூஷனில் அவன் பாசிபிலிட்டிஸ் கொடுத்துருந்தா எல்லாம் பாசிபிலிட்டிஸ் ரைட் ஆன்சர்மா. எல்லாம் பாசிபிலிட்டிஸ், ஆமாம் நீங்கள் கேட்டிருக்கிறது கரெக்டு தான், எல்லாம் பாசிபிலிட்டிஸ் ரைட் ஆன்சர் தான். இது மாதிரி காம்பினேஷன்ஸ் வரும்போது அந்த 6 ரூல்ஸ் இல்லாமல், 6 ரூல்ஸில் தான் நம்மளை கன்க்ளூஷன் வரும் இல்லையா, அந்த 6 ரூல்ஸ் இல்லாமல் இது மாதிரி காம்பினேஷனில் வரும்போது எல்லாம் பாசிபிலிட்டி கேசஸ்க்கு நீங்கள் டிக் மார்க் போட்டுட்டு கண்ணை முடிக்கிட்டு டிக் மார்க் போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா. சரி, எப்படி வரும் என்ன இதெல்லாம் கூட உங்களுக்கு சின்ன சின்ன கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் போடும்போது நான் கிளியராக உங்களுக்கு எப்படி என்னன்றது எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இப்போ என்னடானா பிளைண்டாக நீங்கள் அதே மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் இதில். ஸோ இது மாதிரி காம்பினேஷன்ஸில் ஒரே ஒரு காம்பினேஷன் எடுத்திருக்கேன், எதுன்னா இ ப்ளஸ் இ. இ ப்ளஸ் இக்கு ஏதாவது நம்மளுக்கு கன்க்ளூஷன் இருக்கா, கிடையாது இல்லையா. ஸோ இங்கே என்ன எக்ஸாம்பிள் சொல்ல வரேன்னா பாருங்கள், நோ y is z இருக்குது, நோ z is q இருக்குது. ஸோ ப்ராப்பர்லி அலைன்டு தான். பட் என்னன்னா நம்ம நோ y is qன்றது ரைட்டானா கிடையாது, நோ q is y ரைட்டானா கிடையாது, ஆல் y is q ரைட்டானா கிடையாது, ஆல் q is y என்றது ரைட்டானா கிடையாது, சம் y is q ரைட்டானா கிடையாது, சம் q is y ரைட்டானா கிடையாது, சம் y is not q ரைட்டானா கிடையாது, சம் q is not y ரைட்டானா கிடையாது இல்லையா. e plus e gives no conclusion தான். பட் பாசிபிலிட்டி கேசஸ் வரலும் எல்லாம் பாசிபிலிட்டிஸ் ரைட்டுமா. எப்படின்னா all y is q being a possibility அண்ணா ரைட்டு, கண்ணை முடிக்கணும் நீங்கள் ரைட்டு தான், இதுதான் நான் சொல்லிட்டு இருக்கிறது. கண்ணை முடிக்கணும் நீங்கள் டிக் மார்க் போடலாம். ஆல் q is y is being a possibility அண்ணா அதுவும் ரைட்டு தான். ஆல் q is y being a possibility அண்ணா ரைட், some y is q being a possibility அண்ணா ரைட், some q is y being a possibility அண்ணா ரைட், some y is not q being a possibility அண்ணாலும் ரைட், some q is not y being a possibility அண்ணாலும் ரைட், no y is q being a possibility அண்ணாலும் ரைட், no q is y being a possibility அண்ணாலும் ரைட். எல்லாம் பாசிபிலிட்டிஸும் நம்ம கண்ணை முடிக்கிட்டு டிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம், எல்லாமே ரைட்டு தான். சார் அது எப்படி சார் வரும் என்றது ஒரு சின்ன உங்களுக்கு கேள்வி இருக்கும் இல்லையா. இது எல்லாத்துக்குமே நான் வென் டயக்ராம் போட்டுட்டு எல்லாத்துக்குமே செக் பண்ணிட்டேன்.
சரிங்களா? ஸோ எல்லாத்துலேயும் எல்லாம் பாசிபிலிட்டிஸும் வரும். எப்போன்னா இது இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு எல்லாமே கன்க்ளூஷன்ஸ் கிடையாது இல்லையா? இந்த காம்பினேஷன்ஸில் இருக்கும்போது ப்ராப்பர்லி அலைன்ட் இருக்கும்போது எல்லா கன்க்ளூஷன்ஸும் வரும். அது இல்லாமல் உங்களுக்கு சார் இது மாதிரி கண்டிப்பாக ப்ராப்பர் அலைன்மெண்ட் இருக்கும்னா இல்லைனாலும் உங்களுக்கு எல்லாம் பாசிபிலிட்டி கேசஸ் வரும். சரிங்களா? ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் ஆட்டம் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் என்னன்னா பாசிபிலிட்டி கேசஸ் இது பார்க்கும்போது ப்ராப்பர் அலைன்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சேஃபாக இருக்கும், ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அதுக்காக தான். சரிங்களா? ஸோ ஜஸ்ட் ப்ராப்பர் அலைன்மெண்ட் பண்ணிக்கோங்க. பாசிபிலிட்டி கேசஸ் இருக்கும்போது டைரெக்டாக நீங்கள் பார்த்த உடனே டிக் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கலாம். ஸோ இது பாருங்கள், E+E மட்டும் நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். நீங்கள் மிச்சது எல்லாம் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாத்துக்குமே வந்திருக்கு. நான் ஏற்கனவே ட்ரை பண்ணிட்டேன், நான் செஞ்சிட்டேன். அதுக்கடுத்து தான் உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா? நோ y is z, நோ z is q இல்லையா? எப்படி நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாமா வென் டயக்ராம்ல? பாருங்க, நோ y is z, நோ z is q இது மாதிரி செய்யலாமா? ஸோ இல்லைன்னா இது மாதிரி கூட எழுதலாம். பாருங்க, நோ y is z, நோ z is q இப்படி கூட போடலாம் இல்லையா? ஸோ y மேலே q இருக்கிற மாதிரி இது செய்யலாம். அப்படி இல்லைன்னா நோ y is z, நோ z is q y குள்ள q இருக்கிற மாதிரி இப்படி கூட செய்யலாம் இல்லையா? ஸோ இந்த மூணு விதமாக இது நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம் இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட். இப்போ பாருங்க, நம்ம பாசிபிலிட்டி கேசஸாக செக் பண்ணால் ஆல் y is q being a possibility இங்கே எங்கேயாச்சும் இருக்காமாது ஆல் y is q being a possibility? எஸ், இங்கே இருக்கு இல்லையா? அதனால அது ரைட்டு தான். பாசிபிலிட்டி கேஸ் என்னாவே என்ன, ஏதாச்சும் ஒன்றுத்தில் அது கரெக்டாக இருந்தாவே, ஏதாச்சும் ஒரு டயக்ராமில் அது கரெக்டாக இருந்தாவே அது ரைட் ஆன்சர் தான். மிச்ச ஸ்டேட்மெண்ட் தான் நம்ம நார்மலாக இமீடியட் இன்ஃபரன்சஸ்ல பார்க்கும்போது என்ன, ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் ரைட்னா அது எல்லா டயக்ராம்லையும் கரெக்டாக இருந்தால் தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். பட் இங்கே பாசிபிலிட்டி கேஸில் என்ன, ஏதாச்சும் ஒரு டயக்ராம் நம்மளுக்கு ரைட்டாக இருந்தாலும் பாசிபிலிட்டி கேசஸ் ரைட்டு தான் இல்லையா? ஸோ ஆல் y is q எஸ் being a possibility ரைட்டு தான். all q is y being a possibility இந்த சர்க்கிள் எடுத்துட்டீங்கன்னா, இந்த வென் டயக்ராம் எடுத்துட்டீங்கன்னா அது ஃபாலோ பண்ணும். some y is q இங்கே ஏதாவது கூட உங்களுக்கு எடுத்துக்கலாம். some q is y is a possibility இது ரெண்டுத்துல ஏதாச்சும் கூட நம்ம எடுத்துக்கலாம். some y is not q அப்போ இதுவே டைரக்டா எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா some y is not q இதுவும் எடுத்துக்கலாம். some q is not y being a possibility இது எடுத்துக்கலாம். ஸோ நீங்க டைரக்டா இது கூட எடுத்துக்கலாம், ஏன்னா ஈ ஸ்டேட்மெண்ட் கூட எடுத்துக்கலாம். அதே மாதிரி no y is q, no q is y being a possibility. பாருங்க, எல்லாமே வருது. a straight, a reverse, o straight, o reverse, i straight, i reverse, e straight, e reverse எல்லாமே ஃபாலோ பண்ணுது. ஸோ அதனால இன்னும் மைண்டில் வச்சுக்கிறீங்க, பாசிபிலிட்டி கேசஸ் நார்மலாக ஏ ஸ்டேட்மெண்ட்டுக்கு, ஐ ஸ்டேட்மெண்ட்டுக்கு, இ ஸ்டேட்மெண்ட்டுக்கு, ஓ ஸ்டேட்மெண்ட்டுக்கு இன்னும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இது இல்லாமல் அந்த 6 ரூல் என்ன இருக்கு, a+a, a+c, i+a, i+c, e+a, e+i இல்லாமல் இருக்கிறது இன்னும் காம்பினேஷன்ஸ் இதுதான். இங்கே நம்மளுக்கு கன்க்ளூஷனே வராது. இது மாதிரி நம்மளுக்கு ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும்போது, இது மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும்போது ப்ராப்பர்லி அலைன்ல இருந்ததுன்னா, அப்படி இல்லைனாலும் நம்மளுக்கு காம்பினேஷன்ஸ் எல்லாம் பாசிபிலிட்டிஸ் நம்மளுக்கு ரைட் ஆன்சர் தான். எல்லாம் பாசிபிலிட்டிஸ் அதுதான் உங்களுக்கு இங்கே நான் ப்ரூவ் பண்ணிட்டேன் இல்லையா? E+E எடுத்துக்கிட்டு நான் ப்ரூவ் பண்ணியிருக்கேன். நீங்கள் மிச்சது கூட நீங்கள் எல்லாம் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். தேவையில்லை ரீசர்ச் பண்ணணும்னா ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லையா டைரெக்டாக பிளைண்டாக ஃபாலோ பண்ணலாமா? ஸோ இது மாதிரி காம்பினேஷன்ஸ் இருக்கும்போது ஆல் பாசிபிலிட்டிஸ் வில் கம் இன் டு பிக்சர். ஏ ஸ்ட்ரைட், ஏ ரிவர்ஸ், ஓ ஸ்ட்ரைட், ஓ ரிவர்ஸ், ஐ ஸ்ட்ரைட், ஐ ரிவர்ஸ், இ ஸ்ட்ரைட், இ ரிவர்ஸ் எல்லாம் பாசிபிலிட்டிஸும் வரும். சரிங்களாம்மா? புரியுதா? ஸோ இன் டீட்டெயிலாக நான் இதுக்கு அடுத்தது என்னன்றது 1 by 1 நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? பாசிபிலிட்டி கேசஸ் சில்லுவிசமில் ரொம்ப டீட்டெயிலாக எல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் உங்களுக்கு எக்ஸாம்பிளாக ப்ராப்ளம்ஸ் கொடுத்து சால்வ் பண்ணது எதுவும் கிடையாது இல்லையா? அதனால தான் ஒரு 4 கொஷன் இங்கே. இது பாருங்க, இன்னும் கன்க்ளூஷன்ஸ் வரும். ஏன்னா நிறைய சால்வ் பண்ணிட்டோம் இல்லையா? 2 statements 2 conclusions, 2 statements 4 conclusions, 3 statements 4 conclusions, 4 statements 4 conclusions எல்லாம் ப்ராப்ளம்ஸும் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே என்ன செய்யணும் நீங்கன்னா, இதுலேருந்து இன்னும் கன்க்ளூஷன்ஸ் வரும். அது இல்லாமல் இன்னும் பாசிபிலிட்டிஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாமே எழுதிடுங்கம்மா. ஸோ இங்கே என்னன்னா ஆன்சர்ஸ் இல்லை, நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் தானாக எழுத போடுறீங்க. சரிங்களா? ஸோ இன்னும் வரும்ன்றது நீங்கள் நோட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு வாட்டி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிடலாம். அதுக்கு அடுத்தது நம்ம மெட்டீரியல் இருக்கிறது, ப்ரீவியஸ் இயர் கொஷன் பேப்பர்ஸில் கொடுத்துருக்கிறது எல்லாமே 1 by 1 நிறைய கொஷன்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ மட்டும் நீங்கள் இந்த 4 கொஷனுக்கு என்ன கன்க்ளூஷன்ஸ் வரும், என்னெல்லாம் பாசிபிலிட்டி கேசஸ் வரும்ன்றது எல்லாம் நீங்கள் நோட் பண்ண போகிறீங்க. எல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. 1 by 1 நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஆனால்
மிஸ்டேக் இல்லாமல் பார்த்துக்கோங்க. மிஸ்டேக் இல்லாமல் பார்த்துட்டிங்கன்னா டிஸ்கஸ் பண்ண பிற்பாடு அதுக்கு அடுத்தது ஆக்சுவல் பேட்டர்ன் கொஷின்ஸ் எல்லாம் வரும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அங்கே எல்லாமே 1 by 1 நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபைனலாக பாசிபிலிட்டி கேஸ்னாவே ஒரு பயம் கூட இருக்கக்கூடாது. 100% மார்க்ஸ் எடுக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். சரிங்களாமா? ஸோ ட்ரை பண்ணுங்கள், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ சீக்கிரமாக வந்துட்டு 1 by 1 நம்ம என்னன்றது நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா? சால்வ் பண்ணிங்களா? ஸோ நிறையா பாசிபிலிட்டி கேசஸ் எல்லாம் வந்திருக்கும். ஸோ என்ன கன்க்ளூஷன்ஸ் எல்லாம் வந்திருக்கு, இன்னெல்லாம் பாசிபிலிட்டி கேசஸ் எல்லாம் வந்திருக்கும் அன்றது 1 by 1 நம்ம செக் பண்ணலாம். இங்கே நான் வேறு எதுவும் மென்ஷன் பண்ணலாமா? பேஸ்ட் ஆன் 6 ரூல்ஸ் ஏதாச்சும் வந்திருக்குமான்றதுக்கு மட்டும்தான் சும்மா நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அது கூட நான் ஏதோ ஏதலை டைரெக்டாகவே டிஸ்கஸ் பண்ணலான்ட்டு. ஏன்னா இதுக்கு அடுத்தது எப்படியும் மிச்ச கொஷின்ஸ் எல்லாமே டீட்டெயிலாக தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இங்கே சொன்னாவே உங்களால் புரிஞ்சிக்க முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டோம் இல்லையா? ஸோ அதனால் டிஸ்கஸ் பண்ணும்போது நான் சொல்லும் போதே உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்தது 1 by 1 நான் போர்டு மேலே போட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களாம்மா? ஸோ முதல்ல பாருங்கள் என்ன இருக்குமா? A + E என்ன E என்ன வரணும்? நோ எல்லோ இஸ் சில்வர். அது மட்டும் தானே கன்க்ளூஷன்? நோ சில்வர் இஸ் எல்லோ, அது கூட ரைட்டு தான். சம் எல்லோ இஸ் நாட் சில்வர், அது கூட ரைட்டு தான். சம் சில்வர் இஸ் நாட் எல்லோ, அது கூட ரைட்டு தான். ஸோ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஈலேருந்து அதுக்கு அடுத்தது 3 மொத்தமாக 4 வந்துடும் இங்கேயே இல்லையா? அது இல்லாமல் அடுத்தது என்ன பார்க்கணுமா? இம்மீடியட் இன்ஃபரன்சஸ். இம்மீடியட் இன்ஃபரன்சஸ் ஆல் எல்லோ இஸ் கோல்டு எப்படியெல்லாம் எழுதலாமா? சம் எல்லோ இஸ் கோல்ட், சம் கோல்டு இஸ் எல்லோ இல்லையா? அது ஒரு 2 வரும் இல்லையா? ஸோ A + E is E, இதுலேருந்து 3 இன்ஃபரன்சஸ் மொத்தமாக 4. அது இல்லாமல் A can be written சம் எல்லோ இஸ் கோல்டு, சம் கோல்டு இஸ் எல்லோ, அது ஒரு 2 6. திருப்பி இன்னொரு E இங்கே தனியாக இருக்கு இல்லையா? இண்டிவிஜுவல் ஸ்டேட்மெண்ட். ஸோ நோ கோல்டு இஸ் சில்வர் அண்ணா, நோ சில்வர் இஸ் கோல்டு, சம் கோல்டு இஸ் நாட் சில்வர், சம் சில்வர் இஸ் நாட் கோல்டு. ஸோ இங்கே ஒரு 2, இங்கே ஒரு 3, ஆல்ரெடி ஒரு 4. ஸோ 4 3 2 எவ்வளோமா? 9 வந்துடுச்சு. டைரெக்டாக நார்மலாக கன்க்ளூஷன்ஸில் நம்ம ஏதோனோன்னா இல்லையா? இது இல்லாமல் இப்போ நம்ம என்ன பார்க்கணும்னா பாசிபிலிட்டி கேசஸ். ஸோ பாசிபிலிட்டி கேசஸ் இன்னெல்லாம் வரும் போது இன்னும் நீங்கள் கவனமாக இருக்கணும்னா, இன்னும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும்னா எப்பவுமே அம்மா A + E என்ன ஈக்கு என்ன பாசிபிலிட்டி கேசஸை செக் பண்ணணும். அவ்வளோதான் கண்டி. ஈக்கு இம்மீடியட் இன்ஃபரன்சஸ் எல்லாம் என்ன இருக்குது, அதோட பாசிபிலிட்டிஸ் எல்லாம் செக் பண்ணணுமான்னா கிடையாது. ஸோ நீங்கள் அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணவே கிடையாது. இம்மீடியட் இன்ஃபரன்சஸ்க்கெல்லாம் என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணக்கூடாது. எதனால? அது கூட ஒரு டவுட் வரும் இல்லையா? எதனாலன்னா ஈக்கு நீங்கள் டைரெக்டாக ஓ எழுதுறீங்க, ஓக்கு எல்லாம் பாசிபிலிட்டிஸ் வரும். அப்போ அதுலேருந்து ஈ கூட வரும் இல்லையா? ஈக்கு கிடையாதுன்னு சொல்லும்போது நீங்கள் திருப்பி அது பாசிபிலிட்டிஸில் எடுத்துன்னு வந்தீங்கன்னா அது உங்களுக்கு வேலிடிட்டியே கிடையாது. அந்த ஸ்டேட்மெண்ட்ன்றது நம்ம சொன்னதே நம்ம திருப்பி தப்பாக சொன்னது ரைட்டாக ஆகிடும் இல்லையா? ஸோ அதனால தான் இம்மீடியட் இன்ஃபரன்சஸ்க்கு நீங்கள் எப்பவுமே பாசிபிலிட்டி கேசஸ் கொண்டு வராதிங்க, தேவையே கிடையாது. டைரெக்டாக என்ன ஃபாலோ பண்ணதோ அதுக்கும். ஸோ இங்கே நீங்கள் எழுதுறீங்க இல்லையா? ஸ்டேட்மெண்ட், இண்டிவிஜுவல் ஸ்டேட்மெண்ட்ஸ், அதோட பாசிபிலிட்டிஸ் மட்டும்தான் நம்ம செக் பண்ணோம். சரிங்களாம்மா? இப்போ பாசிபிலிட்டி கேசஸாக பார்க்கணும்னா ஆல் எல்லோ இஸ் கோல்டுக்கு என்னெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்குமா? A ரிவர்ஸ், O reverse. So all gold is yellow being a possibility இருந்ததுன்னா right. Some gold is not yellow being a possibility இருந்ததுன்னா right. அது இல்லாமல் இதுக்கு ஏதாவது இருக்காமா? பாசிபிலிட்டிஸ் கிடையாது. ஸோ இங்கே பாசிபிலிட்டிஸ் எவ்வளோ இருக்குமா? 2 மட்டும்தான். ஏன்னா A + E கூட பாசிபிலிட்டி கிடையாது. ஸோ கன்வெர்ட் பண்ணிட்டு ஓலேருந்து பாசிபிலிட்டிஸ் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் இல்லையா? ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் பொறுத்தவரலாம், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்தவரலாம் எவ்வளோ மொத்தமாக பாசிபிலிட்டிஸ் வரும்னா 2 மட்டும்தான் வரும். எதுக்குமா? ஏக்கு மட்டும்தான் வரும். ஸோ ஆல் கோல்டு இஸ் எல்லோ பீயிங் ஏ பாசிபிலிட்டி, அதுதான் வரும். இல்லைனா சம் கோல்டு இஸ் நாட் எல்லோ பீயிங் ஏ பாசிபிலிட்டி. இது தவிர வேற எதுவுமே வராது. 2 தான் பாசிபிலிட்டிஸ். சரிங்களாமா? ஏன்னா இ ஸ்டேட்மெண்ட்டுக்கு பாசிபிலிட்டிஸ் எதுவும் கிடையாது. கன்வெர்ட் பண்ணிட்டு நீங்கள் பாசிபிலிட்டிஸ் எல்லாம் ஏதக்கூடாது. கன்வர்ஷன் இம்மீடியட் இன்ஃபரன்சஸ்லேருந்து நீங்கள் பாசிபிலிட்டிஸ் ஏதக்கூடாது. சரிங்களாமா? புரிஞ்சதா ரூல்? அடுத்தது பார்க்கலாமா? 2வது பாருங்க. ஆல் வயலட் இஸ் பிங்க், சம் பிங்க் இஸ் கிரீன். என்ன வரும்மா? A + I no conclusion இல்லையா? A + I no conclusion. Immediate inferences அண்ணா all violet is pink can be written as some violet is pink, some pink is violet. Some pink is green can be written as some green is pink இல்லையா? ஸோ இந்த 3 தான். ஏலேருந்து 2, ஐலேருந்து 1. ஸோ டைரெக்டாக எவ்வளோ ஃபாலோ பண்ணோம்னா 3 கன்க்ளூஷன் ஃபாலோ பண்ணோம். இப்போ நம்ம பாசிபிலிட்டி கேசஸ் பார்க்குறோம். பாசிபிலிட்டி கேஸ் பார்க்கும்போது இண்டிவிஜுவலாக ஸ்டேட்மெண்ட்ஸ் எடுக்கிறோம். பட் நம்ம அது இம்மீடியட் இன்ஃபரன்சஸாக மாற்றிட்டு கன்வெர்ட் பண்ணிவிட்டு நம்ம பாசிபிலிட்டிஸ் அதுக்கு எடுக்கக்கூடாது. அதுதான் நம்ம பேசியிருக்கிறது இல்லையா? ஸோ இதுக்கு என்ன பாசிபிலிட்டிஸ் வருமா? ஆல் பிங்க் இஸ் வயலட் பீயிங் ஏ பாசிபிலிட்டி. எஸ். ஓ ரிவர்ஸ்னா
some pink is not violet being a possibility, yes அதுவும் ரைட் தான். இதுக்கு என்ன பாசிபிலிட்டிஸ் வரும் I ஸ்டேட்மெண்ட்டுக்கு? A straight A reverse, O straight O reverse. அப்ப all pink is green being a possibility, yes. All green is pink being a possibility, yes. Some pink is not green being a possibility, yes. Some green is not pink being a possibility, yes. So இதுல ரெண்டு பாசிபிலிட்டிஸ், இதுல 4 பாசிபிலிட்டிஸ். ஐக்கு 4 பாசிபிலிட்டிஸ் இல்லையா வரது? இது இல்லாமை மிச்சதெல்லாம் என்ன வரும் பாருங்க. இது என்ன ஸ்டேட்மெண்ட்டுமா? A plus I. A plus I இருக்கும்போது என்ன சொல்லியிருக்கோம்? ப்ராப்பர்லி அலைன் A plus I ஸ்டேட்மெண்ட். ஸோ வயலட் கிரீன் சப்ஜெக்ட் டு ப்ரெடிகேட் வயலட் கிரீன் இருக்கும்போது எல்லாம் பாசிபிலிட்டிஸ் வரும். இதுதானே நம்ம டிஸ்கஸ் பண்ணது. அந்த 6 ரூல் தவிர மிச்சம் எல்லாம் காம்பினேஷனில் எப்போ நம்மளுக்கு கன்க்ளூஷன் வராதோ அது மாதிரி இருக்கும்போது எல்லாம் பாசிபிலிட்டிஸ் வரும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ அதில் இதுவும் ஒரு A plus I கூட நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கிறதுல அப்போ பாசிபிலிட்டிஸ் எல்லாம் என்ன வரும்னா ஆல் வயலட் இஸ் கிரீன் இஸ் a possibility அண்ணா, yes. All green is violet is a possibility அண்ணா, yes. Some violet is green is a possibility, yes. Some green is violet is a possibility, yes. Some violet is not green is a possibility, yes. Some green is not violet is a possibility, yes. No violet is a green is a possibility, yes. No green is violet is a possibility, yes. கண்ணை மூடிட்டு டிக் பண்ணிட்டே போகலாம். அதெல்லாம் கன்க்ளூஷனில் கொடுத்துருந்தோம். புரியுதாமா? ஸோ இங்கேயே டைரெக்டாக நம்மளுக்கு 8 பாசிபிலிட்டிஸ் வரும். அது இல்லாமல் A ஸ்டேட்மெண்ட்லேருந்து 2 பாசிபிலிட்டிஸ், I ஸ்டேட்மெண்ட்லேருந்து 4 பாசிபிலிட்டிஸ். 4 2 6 + 8 14 பாசிபிலிட்டிஸ் வரும். சார் இதெல்லாம் எப்படி சார் கவனமாக இருக்கிறதுன்னு ஒன்றும் பிரச்சனையே இல்லை. புரியணும்ன்ட்டு தான் டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இவ்வளோ கன்க்ளூஷன்ஸ் எல்லாம் கொடுக்க போகிறோம் கிடையாது இல்லையா? ஸோ உங்களுக்கு மைண்டில் இருந்ததுன்னா எப்படி எல்லாம் சால்வ் பண்ணணுன்றதுக்காக தான் இவ்வளோ டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். பட் இங்கே நீங்கள் கவனமாக இருக்கிறது எங்கே இருக்கணும்? இம்மீடியட் இன்ஃபரன்சஸ்க்கு கன்வர்ஷன்ஸ், இம்மீடியட் இன்ஃபரன்சஸ், இம்ப்ளிகேஷன்ஸ், கன்வர்ஷன்ஸ் நீங்கள் செய்கிறீங்க இல்லையா? அதுக்கெல்லாம் பாசிபிலிட்டிஸ் பார்க்க தேவையில்லை, பார்க்கக்கூடாது. சரிங்களா? அது மட்டும் மைண்டில் நீங்கள் கவனமாக இருங்க. அதுக்கு அடுத்தது மிஸ்டேக்ஸ்ன்றதே வராது. புரியுதாமா? அடுத்தது பார்க்கலாமா? சம் கிரீன் இஸ் கிரேப், நோ கிரேப் இஸ் ஆப்பிள். I plus E என்ன O ஸ்டேட்மெண்ட் என்ன வரணுமா? சம் கிரீன் இஸ் நாட் ஆப்பிள். சம் கிரீன் இஸ் நாட் ஆப்பிள் கன்வெர்ட் பண்ண முடியுமா? பண்ண முடியாது O ஸ்டேட்மெண்ட். பட் அதுக்கு பாசிபிலிட்டிஸ் எடுக்கணுமா? எடுக்கணும் இல்லையா? இம்மீடியட் இன்ஃபரன்சஸுக்கு தான் எடுக்கக்கூடாது. ஸோ A plus E இதுக்கு பாசிபிலிட்டிஸ் எடுக்கிறோம். இங்கே எதுவுமே வரல. A plus I எதுவுமே வரல. பட் இங்கே என்ன இருக்கு? ஓக்கு பாசிபிலிட்டிஸ் எடுக்கணும்னா எடுக்கணும். கன்வெர்ட் பண்ணிட்டெல்லாம் எடுக்கக்கூடாது. இம்மீடியட் இன்ஃபரன்சஸ் எல்லாம் எழுதிட்டு அதுக்கு எடுக்கக்கூடாது. ஸோ ஓக்கு என்ன பாசிபிலிட்டிஸ் எல்லாம் வரும்னா A straight O straight தவிர எல்லாம் பாசிபிலிட்டிஸ் வரும். ஓகே இல்லையாமா? ஸோ சம் கிரீன் இஸ் நாட் ஆப்பிள் இருக்கும்போது இன்னெல்லாம் பாசிபிலிட்டிஸ் வரும். ஆல் ஆப்பிள் இஸ் கிரீன் இஸ் a பாசிபிலிட்டி, அது வரும். சம் ஆப்பிள் இஸ் நாட் கிரீன் இஸ் a பாசிபிலிட்டி, அதுவும் வரும். I straight and I reverse. சம் கிரீன் இஸ் ஆப்பிள் இஸ் a பாசிபிலிட்டி, சம் ஆப்பிள் இஸ் கிரீன் இஸ் a பாசிபிலிட்டி, and no green is apple is a possibility, no apple is green is a possibility. ஸோ எதனாலன்னா நம்மளுக்கு இது இன்னாம வரும்? சம் கிரீன் இஸ் நாட் ஆப்பிள் இல்லையா? ஸோ இதுக்கு எல்லாமே எடுக்கிறோம். இதுக்கு நம்ம பாசிபிலிட்டிஸ் எல்லாமே எடுக்கிறோம். கன்வர்ஷன் பண்ணி எல்லாம் எடுக்க மாட்டோம். ஸோ இங்கே ஈக்கு கன்வர்ஷன் எல்லாம் வரும். அதுக்கு திருப்பி ஓக்கெல்லாம் எடுத்தீங்கன்னா மொத்தமாக சொதப்பிடும் இல்லையா? ஸோ இன்ஃபரன்சஸுக்கு எது மாதிரி பாசிபிலிட்டிஸ் எடுக்க மாட்டோம். பட் இங்கே டைரெக்டாக ஃபாலோ பண்ணுறதுனால ஓகே எடுக்கிறோம். ரைட்டாமா? அதுக்கு அடுத்தது இம்மீடியட் இன்ஃபரன்சஸ். சம் கிரீன் இஸ் கிரேப் எப்படி கன்வெர்ட் பண்ணலாமா? சம் கிரேப் இஸ் கிரீன், நோ கிரேப் இஸ் ஆப்பிள்னா நோ ஆப்பிள் இஸ் கிரேப், சம் கிரேப் இஸ் நாட் ஆப்பிள், சம் ஆப்பிள் இஸ் நாட் கிரேப். இதெல்லாம் இம்மீடியட் இன்ஃபரன்சஸ். அதுக்கு நம்ம பாசிபிலிட்டி கேசஸ் பார்க்கக்கூடாது. ஸோ பட் இண்டிவிஜுவல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு பார்க்கணுமா? பார்க்கணும் கண்டிப்பாக. என்ன பாருங்க, சம் கிரீன் இஸ் கிரேப் என்னெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்குமா? A straight, A reverse, O straight, O reverse. ஃபார் E ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்கா? கிடையாது. ஃபார் E ஸ்டேட்மெண்ட்க்கு ஏதாச்சும் பாசிபிலிட்டிஸ் இருக்கா? கிடையாது. இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். மொத்தமாக என்ன வரும் பாருங்க. O ஸ்டேட்மெண்ட்லேருந்து நம்மளுக்கு எல்லாம் பாசிபிலிட்டிஸ் வரும். 6 பாசிபிலிட்டிஸ் இல்லையா? I ஸ்டேட்மெண்ட்லேருந்து 4 வரும். E ஸ்டேட்மெண்ட்லேருந்து எதுவுமே வராது. ஸோ 6 4 10 வரும் நம்மளுக்கு. இங்கேயே நம்மளுக்கு பாசிபிலிட்டிஸ்லேயே புரியுதாமா? பட் ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்கானோ அது பார்த்து நீங்கள் மூவ் பண்ணுங்க. சும்மா அனாவசியமாக நீங்கள் பார்க்க தேவையில்லை. புரியுதாமா எப்படி அனிட்டனு? ஸோ ஓ ஸ்டேட்மெண்ட் எது நான் பெருப்பிடு இதுக்கும் நம்ம பாசிபிலிட்டிஸ் செக் பண்ணணும். அவ்வளோதான் கண்டி. இம்மீடியட் இன்ஃபரன்சஸுக்கு கிடையாது. புரிஞ்சதுன்னு நினைக்கிறேம்மா. சரிங்களா? பார்க்கலாமா? அடுத்தது 4th ஒன் பாருங்க. சம் ஜிஞ்சர் இஸ் ஸ்வீட், சம் ஸ்வீட் இஸ் நாட் சால்ட். இட்ஸ் பீன் ப்ராப்பர்லி அலைன் பட் I plus O gives no conclusion இல்லைங்களா? அதுக்கு அடுத்தது இம்மீடியட் இன்ஃபரன்சஸ் பார்த்தீங்கன்னா சம் ஜிஞ்சர் இஸ் ஸ்வீட்டுக்கு என்ன வருமா? சம் ஸ்வீட் இஸ் ஜிஞ்சர், அது மட்டும்தான் வரும்.
O cannot be converted. So இப்போ கன்க்ளூஷன்ல என்ன வரும்மா ஒண்ணே ஒன்று தான் என்ன வரும் some sweet is ginger அது மட்டும் தான் வரும் இல்லையா அதுக்கு அடுத்தது என்ன செக் பண்ணணும் பாசிபிலிட்டி கேसेस இல்லையா பாசிபிலிட்டி கேसेस இங்க நம்ம செக் பண்ணும்போது என்ன வரும் பாருங்க I ஸ்டேட்மென்ட்க்கு என்ன பாசிபிலிட்டிஸ் வரும்மா 4 வரும் A ஸ்ட்ரைட் A reverse O straight O reverse and O statement க்கு என்ன வரும்மா A straight O straight தவிர எல்லாமே வரும் இல்லையா அதுவும் வரும் இங்க 6 ஸ்டேட்மென்ட் வரும் இதுல இன்னும் 4 ஸ்டேட்மென்ட் அங்கேயே 10 வந்துடும் அது இல்லாமை if you remember A plus I அதே மாதிரி so I plus O எதுமே வராது இல்லையா so அது மாதிரி இருக்கும்போது என்ன சொல்லிருக்கேம்மா 6 ரூல் தவிர மிச்ச என்ன காம்பினேஷன் வந்தாலும் ப்ராப்பர்லி அலைன்ட் இருக்கும்போது ginger and salt இங்க subject and predicate சம்பந்தப்பட்டு எல்லாம் possibilities வரும்னு சொல்லிருக்கோம் இல்லையா சோ இதுல A straight A reverse O straight O reverse I straight I reverse E straight E reverse எல்லாம் possibilitiesம் நமக்கு ரைட் தான் அங்கேயே உங்களுக்கு 8 வந்திருக்கும் இல்லையா சோ 8 6 4 மொத்தமா பாருங்க 18 possibilities இதுல இருந்து நம்ம எடுக்கலாம் பட் இது நீங்க கொஞ்சம் கவனமா இருந்தீங்கனாவே சால்வ் பண்ணிடலாம் சோ பாசிபிலிட்டிஸ் அண்ணாவே எப்பவுமே மைண்ட்ல வெச்சுக்கோங்க இமிடியேட் இன்ஃபரன்சஸ் எடுத்துட்டு அதுக்கு பாசிபிலிட்டிஸ் செக் பண்ண கூடாது டைரக்ட்டா ஃபாலோ பண்ணிருக்கோம் இல்லையா ரூல் பேஸ்ட் ஒன் அதுல இருந்து நீங்க பாசிபிலிட்டிஸ்ன்றது எடுக்கலாம் சோ இன்டிவிஜுவல் ஸ்டேட்மென்ட்ஸ் இருக்கும்போது இன்டிவிஜுவல் ஸ்டேட்மென்ட்ஸ்க்கு தனித்தனியா நீங்க பாசிபிலிட்டிஸ் எடுக்கலாம் அவ்வளவுதான் கண்டி இமிடியேட் இன்ஃபரன்சஸ்ல இருந்து நம்ம பாசிபிலிட்டிஸ் எடுக்க கூடாது இது மட்டும் நீங்க கவனமா இருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது சோ அதுக்கு அடுத்து நம்ம examination pattern இருக்கிற questions எல்லாம் நம்ம மெட்டீரியல்ல இருக்குது one by one with the conclusions ஏற்கனவே எப்படி நம்ம சால்வ் பண்ணியிருக்கோமோ அது மாதிரி நம்ம சால்வ் பண்ணலாம் அங்க உங்களுக்கு full fledged எல்லாமே மொத்தமா உங்களுக்கு முழுசா புரியற மாதிரி நான் பாத்துக்கிறேன் ஏதாவது சின்ன கன்ஃபியூஷன்ஸ் இங்க ஏதாச்சும் உங்களுக்கு இருந்ததனா அங்க எதுமே இல்லாத மாதிரி நான் பாத்துக்கிறேன் சரிங்களாமா அடுத்த இதுல பார்க்கலாமா செஷனுக்கு போயிடலாமா அம்மா ஏற்கனவே நான் ஒரு 4 ப்ராப்ளம் சும்மா எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தேன் இல்லையா சோ இப்போ என்னன்னா 5 and 6 மூணு ஸ்டேட்மெண்ட் அதுக்கு பேஸ் பண்ணி 5 6 கன்க்ளூஷன்ஸ் தனித்தனியா இருக்கு அதே மாதிரி இங்க மூணு ஸ்டேட்மெண்ட் 7 8 க்கு இருக்கு and 7 and 8 கன்க்ளூஷன்ஸ் தனித்தனியா மென்ஷன் பண்ணிருக்கேன் இங்க எப்படினா give answer as one only one follows 2 only 2 follows 3 either one or 2 follows 4 none follows fifth one both follows the two statements two conclusions நம்ம செஞ்சிருக்கோம் இல்லையா அதே மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் சரிங்களா அதே மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மைண்ட்ல வெச்சிட்டு சால்வ் பண்ணுங்க give answer as one only one follows 2 only 2 follows 3 either one or 2 அப்படினா complementary pair fourth one அண்ணா 4 follows அண்ணா என்னன்ட்டு none follows அண்ணா give answer as 4 fifth one both follows சரிங்களாமா சோ நோட் பண்ணிக்கோங்க சோ எப்படி சால்வ் பண்றது என்னன்றது நீங்க உங்களால என்ன முடியுமோ அதை ட்ரை பண்ணுங்க சோ அதுக்கு அடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் இதுதான் ஆக்சுவல் பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாமினேஷன் சோ எக்ஸாம்ல கொடுக்கிற क्वेश्चंस ப்ரீவியஸ் இயர்ஸ் எல்லாம் கொடுத்திருக்கிற क्वेश्चंस எல்லாம் கூட இங்க இதுல ஆட் பண்ணிருக்கேன் சோ அதனால இதுகண்டி கரெக்ட்டா நீங்க செஞ்சிட்டீங்கனாவே அதுக்கு மேல உங்களுக்கு பை பண்றதே இருக்காது பாசிபிலிட்டி கேसेस பொறுத்த வரலாம் சோ நோட் பண்ணிக்கோங்க some stars are moons all moons are planets no planet is universe fifth one conclusions பாருங்க அஞ்சாவது all moons being stars is a possibility no universe is a star sixth one at least some planets are stars no moon is a universe சார் இங்க எதுவும் பாசிபிலிட்டி கேஸே இல்லையான்னா சில இதுல கொடுக்கல சரிங்களா எதுக்கு தேவையோ அதுக்கு மட்டும் தான் பாசிபிலிட்டி கேसेस சம்பந்தப்பட்ட ரூல்ஸ் அப்ளை பண்ணுங்க அப்படி இல்லனா நார்மலா நம்ம எப்படி சால்வ் பண்றோமோ அப்படி தான் சால்வ் பண்ண போறீங்க சரிங்களாமா எல்லாமே பாசிபிலிட்டி கேஸ்ல கொடுக்க மாட்டான் காம்பினேஷன்ஸ் தான் இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்க டெசிஷன் எடுக்கணும் சரிங்களா 7 and 8 statements பாருங்க all apartments are huts no hut is a building all buildings are cottages seventh one conclusions no apartment is a cottage second one some buildings being apartments is a possibility எட்டாவது பாருங்க conclusions some cottages being apartments is a possibility ரெண்டாவது no cottage is a hut ட்ரை பண்றீங்களாமா டிஸ்கஸ் பண்ணலாம் திருப்பி சரிங்களா அம்மா சால்வ் பண்ணீங்களாமா ஆன்சர்ஸ் வந்திருக்கா என்ன வந்திருக்கோம்மா fifth one first option வந்திருக்கணும் only one follows sixth one fifth option வந்திருக்கணும் both follows seventh one fourth option வந்திருக்கணும் none follows eighth one first option வந்திருக்கணும் சரிங்களாமா சோ வந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி இல்லையா பார்க்கலாமா one by one எப்படி அனிட்டனே முதல்ல ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் டியூட்டி நம்ம என்ன செய்யணும் ப்ராப்பர்லி அலைன்ட் இல்லையா ஸோ ஆல்ரெடி ப்ராப்பர் அலைன்மெண்ட்ல இருக்கு வேற எந்த சிரமையும் தேவையில்லைங்க வேற எது மாதிரி பெயினும் நம்ம எடுக்கணும்னு தேவையில்லை இல்லையா ஸோ டைரக்டாகவே இது ப்ராப்பர்லி அலைன் அதனால
common term predicate of the first statement, subject of the second statement, and predicate of the second statement, subject of the third statement. So அப்படியே நம்ம டைரக்டாவே மென்ஷன் பண்ணிட்டேன். So now இப்போ பாருங்க அஞ்சாவது ஃபர்ஸ்ட் என்ன கன்க்ளூஷன் கொடுத்துருக்கான், ஆல் மூன்ஸ் பீயிங் ஸ்டார்ஸ் இஸ் ஏ பாசிபிலிட்டின்னு கொடுத்துருக்கான். அம்மா மூன்ஸ் ஸ்டார்ஸ் எங்கே இருக்குமா ரெலவென்ட் ஸ்டேட்மெண்ட்ஸு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்லேயே இருக்குது இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு அவன் என்ன கொடுத்துருக்கான், பாசிபிலிட்டின்னு கொடுத்துருக்கான். ஐ ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்னம்மா பாசிபிலிட்டிஸ் வரும், ஐ ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்ன பாசிபிலிட்டிஸ், ஏ ஸ்ட்ரைட் ஏ ரிவர்ஸ் அண்ட் ஓ ஸ்ட்ரைட் ஓ ரிவர்ஸ், இதெல்லாம் பாசிபிலிட்டிஸ் தானே. ஸோ அவன் என்ன கொடுத்துருக்கான், ஏ ரிவர்ஸ் கொடுத்துருக்கான் பாசிபிலிட்டிஸ். ஆல் மூன்ஸ் பீயிங் ஸ்டார்ஸ் இஸ் எ பாசிபிலிட்டி. கரெக்டா? எஸ். நம்ம ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம டிக் பண்ணிடுறோம். புரியுதாம்மா? ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, 3 ஸ்டேட்மெண்ட்ஸு 4 ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும்போது நீங்கள் எப்பவுமே பேக் டு ஃப்ரண்ட் வந்துடுங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும், எல்லாம் மெர்ஜ் பண்ண தேவையில்லைன்ட்டு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா. அதே மெத்தடே நம்ம இங்கே ஃபாலோ பண்ணிடலாம். சரிங்களாம்மா? ஸோ ஆல் மூன்ஸ் பீயிங் ஸ்டார்ஸ் இஸ் எ பாசிபிலிட்டின்னா மூன்ஸ் ஸ்டார்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்லேயே இருக்குது. ஐக்கு என்ன வரோம்னா ஏ ஸ்ட்ரைட் ஏ ரிவர்ஸ் ஓ ஸ்ட்ரைட் ஓ ரிவர்ஸ் அன்றது பாசிபிலிட்டிஸ் வரும். இங்கே ஏ ரிவர்ஸ் கொடுத்துருக்கான், ஆல் மூன்ஸ் பீயிங் ஸ்டார்ஸ் இஸ் எ பாசிபிலிட்டி என்ன கரெக்ட் தான், அதனால டிக் போட்டிருக்கேன். ரெண்டாவது பாருங்க, நோ யூனிவர்ஸ் இஸ் எ ஸ்டார். நோ யூனிவர்ஸ் இஸ் எ ஸ்டார் எங்க இருக்குமா, யூனிவர்ஸ் ஸ்டார் 1 + 2 + 3 இல்லையா. ஐ பிளஸ் ஏ என்னமா ஐ பிளஸ் இ என்ன ஓ என்ன வரணும், சம் ஸ்டார்ஸ் ஆர் நாட் யூனிவர்ஸ் வரணும். பட் இவன் என்ன கொடுத்துருக்கான், இ ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கான், அதனால ரூல்ட் அவுட். காம்ப்ளிமெண்டரி பேர் செக் பண்ணணுமா அவசியமே இல்லை, ஏன்னா ஒன்று மட்டும்தான் மிச்சம், இன்னொன்று ஆல்ரெடி நம்மளுக்கு கரெக்ட் வந்திருக்கு, அதனால அதுவும் தேவையில்லை. ஸோ என்ன ஃபாலோ பண்ணோம்னா ஓன்லி 1 ஃபாலோஸ். புரியுதாமா? அடுத்தது பாருங்க 6th ஒன், அட்லீஸ்ட் சம் பிளானட்ஸ் ஆர் ஸ்டார்ஸ். அட்லீஸ்ட் என்னவே என்னமா சம்மன்ட்டு தான் சொல்லியிருக்கேன் இல்லையா, அட்லீஸ்ட் மெனி மோஸ்ட் இன்னிட்டு. ஸோ இது அட்லீஸ்ட் வரும்போது நீங்கள் ரவுண்ட் ஆஃப் பண்ணிட்டு ஐ ஸ்டேட்மெண்ட்டை கன்சிடர் பண்ணுங்க டைரெக்டாக. சம் பிளானட்ஸ் ஆர் ஸ்டார்ஸ் எங்கே வரும் பாருங்கம்மா, ஸ்டார்ஸ் பிளானட்ஸ் 1 and 2 statements. I plus A என்ன I என்ன வரணும், some stars are planets. I can be converted into only I. அப்போ என்ன வரும், some planets are stars அன்ட்டு கூட வரும். இருக்கா? அதுதான் கொடுத்துருக்கோம், some planets are stars. நீங்கள் இது வேணும்னா ரவுண்ட் ஆஃப் பண்ணிடலாம். சரிங்களா? அட்லீஸ்ட்ன்றது ரவுண்ட் ஆஃப் பண்ணிடலாம். some planets are stars ஃபாலோ பண்ணுது ஃபர்ஸ்ட் ஒன். ரெண்டாவது பாருங்க, நோ மூன் இஸ் எ யூனிவர்ஸ். மூணு யூனிவர்ஸ் எங்கே இருக்குமா, செகண்ட் அண்ட் தேர்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் இல்லையா. ஏ பிளஸ் இ என்ன இ என்ன, நோ மூன்ஸ் ஆர் யூனிவர்சஸ் ஆர் நோ மூன் இஸ் ஏ யூனிவர்ஸ். சிங்குலர் ப்ளூரல் பற்றி கவலையே கிடையாது, சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ நோ மூன் இஸ் யூனிவர்ஸ் ஆர் நோ யூனிவர்ஸ் இஸ் மூன் ஆர் சம் மூன்ஸ் ஆர் நாட் யூனிவர்ஸ், சம் யூனிவர்சஸ் ஆர் நாட் மூன்ஸ். ஸோ நீங்கள் எப்படியாவது கூட சொல்லலாம் இ ஸ்டேட்மெண்ட் வந்த பிறகு, பட் அவன் டைரெக்டாகவே கொடுத்துட்டான். ஸோ நோ மூன் இஸ் எ யூனிவர்ஸ் அன்ட்டு, அதனால ரெண்டாவது கூட ஃபாலோ பண்ணுது இல்லையாம்மா. ஸோ போத் ஃபாலோஸ் 5th ஆப்ஷன். புரியுதாம்மா? இங்கே அடுத்தது பார்க்கலாமா பாருங்க, 7 and 8 இது கூட பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்லி அலைன்டு, வேறு மாதிரி எதுவுமே நீங்கள் இங்கே கஷ்டப்பட தேவையில்லை, டைரெக்டாகவே கொடுத்துட்டோம். ஸோ எல்லாமே ப்ராப்பர்லி அலைன்ட். ப்ரெடிகேட் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், சப்ஜெக்ட் ஆஃப் தி செகண்ட் ஸ்டேட்மெண்ட், ப்ரெடிகேட் ஆஃப் தி செகண்ட் ஸ்டேட்மெண்ட், சப்ஜெக்ட் ஆஃப் தி தேர்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ டைரெக்டாக கன்க்ளூஷன்ஸுக்கு போயிடலாமா பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன், நோ அபார்ட்மெண்ட் இஸ் எ காட்டேஜ். அபார்ட்மெண்ட்டு காட்டேஜ் எங்கெல்லாம் இருக்குமா, 1 + 2 + 3 இல்லையா. ஸோ ஏ பிளஸ் இ என்னமா இ பிளஸ் ஏ என்ன ஓ ஸ்டார், ஓ ஸ்டார் என்ன ஓ ரிவர்ஸ், ஓ ரிவர்ஸ் என்ன வந்திருக்கணும், சம் காட்டேஜஸ் ஆர் நாட் அபார்ட்மெண்ட்ஸ். பட் என்ன கொடுத்துருக்கான், இ ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கான், அதனால கிடையாது. ஸோ ஓ கேனாட் பி கன்வெர்டட் இல்லையா. அடுத்தது பாருங்க, சம் பில்டிங்ஸ் பீயிங் அபார்ட்மெண்ட்ஸ் இஸ் ஏ பாசிபிலிட்டி. ஸோ பில்டிங்ஸ் அபார்ட்மெண்ட்ஸ் எங்க இருக்கு பாருங்கம்மா, பில்டிங்ஸ் அபார்ட்மெண்ட்ஸ் 1 and 2 இல்லையா. ஸோ ஏ பிளஸ் இ என்ன இ என்ன வரணும், நோ அபார்ட்மெண்ட்ஸ் ஆர் பில்டிங்ஸ் ஆர் நோ அபார்ட்மெண்ட் இஸ் ஏ பில்டிங். பட் இ ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஏதாவது பாசிபிலிட்டி இருக்கா, கிடையாது. ஸோ அதனால அதுவும் கிடையாதுன்ட்டு நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ ஏ பிளஸ் இ இஸ் இ, நோ அபார்ட்மெண்ட் இஸ் எ பில்டிங். இ ஸ்டேட்மெண்ட்டுக்கு எந்த மாதிரி நம்மளுக்கு பாசிபிலிட்டிஸும் கிடையாது, அதனால அழிச்சிட்டோம். சரிங்களாம்மா. ஃபைனலாக காம்ப்ளிமெண்ட்ரி பேர் செக் பண்ணணும். காம்ப்ளிமெண்ட்ரி பேர் செக் பண்ணும்போது ஏதாச்சும் உங்களுக்கு பாசிபிலிட்டி கேஸ் இருந்ததுன்னா அது அப்போ நீங்கள் அதை அப்படியே விட்டுடலாம். பாசிபிலிட்டி கேஸ்ன்றது காம்ப்ளிமெண்ட்ரி பேரில் வரக்கூடாதுமா, அது மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க எப்பவுமே. காம்ப்ளிமெண்ட்ரி பேரில் பாசிபிலிட்டி கேசஸ் வராது. அதனால நம்மளுக்கு இங்கே ஒன்று தான் மிச்சம், அதர் ஒன் பாசிபிலிட்டி கேஸ் இருக்கிறதுனால இது காம்ப்ளிமெண்ட்ரி பேரில் நம்ம செக் பண்ண அவசியமே இல்லை. ஸோ அதுவும் ஃபாலோ பண்ணாது, நன் ஃபாலோஸ். அதனால தான் 4th ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். புரியுதாமா. ஸோ அடுத்தது பாருங்க, சம் காட்டேஜஸ் பீயிங் அபார்ட்மெண்ட்ஸ் இஸ் எ பாசிபிலிட்டி. 8வது, சம் காட்டேஜஸ் பீயிங் அபார்ட்மெண்ட்ஸ் இஸ் எ பாசிபிலிட்டி. எங்க இருக்குமா காட்டேஜ் அபார்ட்மெண்ட்ன்றது 1 + 2 + 3 தான்.
A plus C என்ன E plus C என்ன O star என்ன வரணுமா O reverse அப்ப என்ன வரும் some cottages are not apartments இல்லையா so இந்த ஆன்சர் வந்த பெரிபேட் based on 6 rules இதுக்கு நம்ம possibility cases செக் பண்ணணும் அதுதான் நான் சொல்லியிருக்கேன் இதுக்கு இன்ஃபரன்சஸ் எடுத்துக்கிட்டு நீங்கள் பாசிபிலிட்டி கேசஸ்க்கு போகக்கூடாது அஃப்கோர்ஸ் ஓகே எதுவுமே நம்மளுக்கு இன்ஃபரன்ஸ் இல்லை ஸோ ஏதாவது வந்தால் அது இன்ஃபரன்ஸ் எடுத்துகிட்டு ஓன்ட்டு அதுக்கு பாசிபிலிட்டி கேசஸ் அது மாதிரி செக் பண்ணக்கூடாது ஏக்கு இன்ஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டு ஐன்ட்டு அதுக்கு பாசிபிலிட்டி கேசஸ் செக் பண்ணக்கூடாது ஆன்சர் வந்ததா அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு நீங்கள் பாசிபிலிட்டி கேசஸ் செக் பண்ணுறீங்க ஸோ இங்கே இது ஓ ஸ்டார்னா இதுக்கு சார் திருப்பி மாற்றி போட்டு அதெல்லாம் கிடையாதுமா ஓ ஸ்டார்னா ஓ தான் என்னன்னா நம்மளுக்கு இ பிளஸ் ஐ என்ற போது ஓ ஸ்டார் போது அந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி வரும் ரிவர்ஸ் வரும் அதனால தான் அது ஓ ஸ்டார்ன்ட்டு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் கண்டி இது நம்ம ஓ ஸ்டார்னா ஓ ஸ்டேட்மெண்ட் மாதிரி தான் எடுத்துக்கிட்டு இதுக்கு நம்ம என்னெல்லாம் பாசிபிலிட்டி கேசஸ் வருது அதை செக் பண்ணுறீங்க சரிங்களாமா ஸோ சம் காட்டேஜஸ் ஆர் நாட் அப்பார்ட்மெண்ட்ஸுக்கு என்னெல்லாம் பாசிபிலிட்டிஸ் வரும் ஓகே என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குமா ஏ ஸ்ட்ரைட்டு ஓ ஸ்ட்ரைட்டை தவிர எல்லாமே வரும் இல்லையா அவன் என்ன கொடுத்துருக்கான் ஐ ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கான் சம் காட்டேஜஸ் பீயிங் அப்பார்ட்மெண்ட்ஸ் இஸ் ஏ பாசிபிலிட்டி ஐ ஸ்ட்ரைட் கண்டிப்பாக பாசிபிலிட்டி ஃபாலோ பண்ணோம் இல்லையா ஓகே அதனால ஃபர்ஸ்ட் ஒன் டிக் பண்ணியிருக்கோம் அடுத்தது பாருங்க நோ காட்டேஜ் இஸ் ஏ ஹட் காட்டேஜ் ஹட் எங்கே இருக்குமா 2 3 பாருங்க E plus A என்ன வரணுமா O star O reverse some cottages are not huts வரணும் பட் அவன் E ஸ்டேட்மெண்ட் டைரக்டாக கொடுத்துருக்கா அதனால அழிச்சிட்டோம் கிடையாது ஸோ ஏதாவது திருப்பி காம்ப்ளிமெண்ட்ரி பேர் செக் பண்ணணும்னா தேவையில்லை ஏன்னா ஒன்று மட்டும்தான் மிச்சம் அதனால அதுவும் ரூல்ட் அவுட் ஒன்லி ஒன் ஃபாலோஸ் அதனால ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ட்டு போட்டிருக்கேன் புரியுது இல்லையா ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் அடுத்த கொஸ்டின் செய்யும் போது இன்னும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவீங்க சரிங்களா பார்க்கலாமா அடுத்த கொஸ்டின்ஸ்க்கு 9 10 ப்ராப்ளம்ஸ் நோட் பண்ணிக்கோங்கம்மா ட்ரை பண்ணுங்க அதுக்கடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் 9 பாருங்க சம் ஓஷன்ஸ் ஆர் சீஸ் ஆல் ஓஷன்ஸ் ஆர் ரிவர்ஸ் நோ ரிவர் இஸ் கெனால் கன்க்ளூஷன்ஸ் all rivers can never be oceans all canal being ocean is a possibility கென்னா உங்களுக்கு டவுட் வரக்கூடாது அதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன் கென்னா பாசிபிலிட்டி சரிங்களா கென்னா பாசிபிலிட்டி அப்படின்னா இங்கே ரெண்டாவது இது இருக்கு பார்த்தீங்களா ஆல் கெனால்ஸ் பீயிங் ஓஷன் இஸ் a possibility இது எப்படி சொல்லலாம்னா ஆல் கெனால்ஸ் கேன் பி ஓஷன்ஸ் அன்னிட்டு கூட சொல்லிடலாம் ஸோ ஆல் கெனால்ஸ் கேன் பி ஓஷன்ஸ் அன்னாலும் ஆல் கெனால்ஸ் பீயிங் ஓஷன்ஸ் இஸ் a possibility அன்னாலும் ரெண்டும் சேம் தான் ஸோ அதனால நோட் பண்ணிக்கோங்க கேன்னா பாசிபிலிட்டி தான் சரிங்களா So 10th one, no day is a night, all nights are noons, no noon is an evening. Conclusions பாருங்க, no evenings are nights, all days being noons is a possibility. இங்க கூட all days can be noons. அப்படி கூட நம்ம சொல்லலாம். All days can be noons. அது கூட நம்ம சொல்லலாம். All days being noons is a possibility. So அப்படினு நம்ம சொல்லலாம். Canன்னா possibility அன்ட்டு. ட்ரை பண்றீங்களாமா? பட் இங்க என்ன கொடுத்திருக்கான்? Can never be. அண்ணா பாசிபிலிட்டியே இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் ஒரு சின்ன க்ளூ ஆட்டம் நான் கொடுத்துருக்கேன் ட்ரை பண்ணுங்க அதுக்கு அடுத்தது நம்ம என்னன்றது நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் சரிங்களா 9 10 ஆன்சர்ஸ் வந்ததாம்மா என்ன வந்திருக்கணுமா 9th இன்னும் எதுவுமே ஃபாலோ பண்ணாது 4th ஆப்ஷன் வந்திருக்கணும் 10வது இன்னும் ரெண்டுமே ஃபாலோ பண்ணோம் போத் ஃபாலோஸ் 5வது ஆப்ஷன் வரணும் செக் பண்ணலாமா என்னான்னுட்டுன்னு ஸோ ஏற்கனவே இது பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்லி அலைன்டானா கிடையாது இல்லையா ஸோ கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே ப்ராப்பர் அலைன்மெண்ட் ஆகிடும் ஸோ ஏன்னா ஏவும் ஆல்ரெடி ப்ராப்பர் அலைன்மெண்ட் இருக்குது நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு ப்ராப்பர் அலைன்மெண்ட் செஞ்சிடலாம் ஸோ சம் ஓஷன்ஸ் ஆர் சீஸ் சம் சீஸ் ஆர் ஓஷன்ஸ் அதுக்கு அடுத்தது ப்ராப்பர் அலைன்மெண்ட் செஞ்சிட்டேன் ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே என்ன கொடுத்துருக்கோம் ஆல் ரிவர்ஸ் கேன் நெவர் பி ஓஷன்ஸ் இதுதான் நான் சொல்லிட்டு இருந்தது இல்லையா ஸோ கென்னா பாசிபிலிட்டிமா கென்னா பாசிபிலிட்டி ஸோ அவன் நெவர் அன்னிருக்கான் எப்பத்துக்குமே வராது எப்பத்துக்குமே இருக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கான் இங்கே பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஓஷன்ஸ் எங்கே இருக்குமா ஏ ஸ்டேட்மெண்ட் இருக்குது ரெண்டாவது இல்லையா ஸோ இது பாசிபிலிட்டிஸ் எல்லாம் என்ன வரும் கென்னா பாசிபிலிட்டின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா ஏ ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்ன பாசிபிலிட்டி இருக்குது ஏ ரிவர்ஸ் ஓ ரிவர்ஸ் இல்லையா ஸோ ஆல் ரிவர்ஸ் பீயிங் ஓஷன்ஸ் இஸ் எ பாசிபிலிட்டி சம் ரிவர்ஸ் ஆர் நாட் ஓஷன்ஸ் being a possibility so a reverse o reverse அப்படி இல்லனா எப்படி சொல்லலாம் all rivers can be oceans some rivers are not oceans being a possibility இல்லையா ஸோ அது நம்ம சொல்லலாம் இங்கே ஆல் ரிவர்ஸ் ஆர் ஆல் ஓஷன்ஸ் ஆர் ரிவர்ஸ்னா ஆல் ரிவர்ஸ் கேன் பி ஓஷன்ஸ் சொல்லலாம் அப்படி இல்லைன்னா ஆல் ரிவர்ஸ் ஆர் ஓஷன்ஸ் இஸ் எ பாசிபிலிட்டின்ட்டு கூட சொல்லலாம் கென்னா பாசிபிலிட்டி பட் அவன் என்ன சொல்லியிருக்கான் கேன் நெவர் பி இருக்கான் எப்பத்துக்குமே இருக்காதுன்னு இருக்கான் இப்போ நம்மளுக்கு இந்த நெவர் இல்லைன்னு நினச்சிக்கோங்களாம் ஆல் ரிவர்ஸ் கேன் பி ஓஷன்ஸ் அது ரைட்டா ராங்காமா ரைட்டு தானே ஆல் ரிவர்ஸ்
can be oceans அன்றது ரைட் தானே, ஆல் ரிவர்ஸ் ஆர் ஓஷன்ஸ் இஸ் a possibility அன்றது ரைட் தானே. பட் அவன் என்ன சொல்லியிருக்கான், எப்பத்துக்குமே கிடையாது, நெவர் இருக்கான், அதனால அது வராது. இது இல்லைன்னா நெவர்ன்றது இல்லைன்னா ஆல் ரிவர்ஸ் கேன் பி ஓஷன்ஸ்ன்றது ரைட்டு தான், ஆல் ரிவர்ஸ் கேன் பி ஓஷன்ஸ்ன்றது ரைட்டு தான். அவன் நெவர் கொடுக்கறதுனால கிடையாதுன்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா? அடுத்தது பாருங்க, ஆல் கெனால் பீயிங் ஓஷன் இஸ் எ பாசிபிலிட்டி. கெனாலு ஓஷன் எங்கே வரணுமா, a plus e இல்லையா, a plus e என்ன e என்ன வரணும், no ocean is a canal or no canal is a ocean. e ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஏதாவது பாசிபிலிட்டி இருக்கா, கிடையாது, அதனால அதுவும் வராது. இங்கே காம்ப்ளிமெண்ட்ரி பேர் செக் பண்ண அவசியம் இருக்கா, இல்லை. எதனாலன்னா காம்ப்ளிமெண்ட்ரி பேர் வரும்போது பாசிபிலிட்டிஸ் இருக்கக்கூடாது, அதனால அதுவும் கிடையாது, எதுவுமே ஃபாலோ பண்ணாது. ஃபோர்த் ஆப்ஷன். புரியுதாம்மா என்ன அவன் கொடுத்துருக்கான்ட்டுன்னு? இங்கே அவன் கேன் நெவர் கொடுத்துருக்கான். நெவர் அப்படின்னா பார்க்கணும், ஆல் ரிவர்ஸ் கேன் பி ஓஷன்ஸ்ன்றது முதல்ல நம்ம செக் பண்ணுறோம், பாசிபிலிட்டி இருக்கான்றது செக் பண்ணுறோம். இருக்கான்னா ஆல் ரிவர்ஸ் கேன் பி ஓஷன்ஸ்ன்றது பாசிபிலிட்டி இருக்கு. பட் அவன் என்ன சொல்லியிருக்கான், நெவர், அதனால அது கிடையாது. இருக்கு ஆக்சுவலாக, அவன் எப்போதுக்குமே இருக்காதுன்னு சொல்லியிருக்கான், அதனால அது கிடையாது. அதே நெவர் இல்லைன்னா அது ரைட் ஆன்சர், நெவர் இருக்கிறதுனால ராங் ஆன்சர். புரியுதாமா? ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் செக் பண்ணலாம். சரிங்களா? இது பாருங்க, 10th one ஆல்ரெடி ப்ராப்பர்லி அலைன்டு. ப்ராப்பர்லி அலைன். No evenings or nights, all days being noons is a possibility. Evening night எங்க இருக்கு பாருங்கம்மா, evening night 2 and 3. a plus e என்ன வரணும், no nights or evenings or no evenings or nights, directly follows. அதனால first one directly follows. இதுலேருந்து ஓ ஸ்டேட்மெண்ட் கூட எடுக்கலாம், பட் இப்போதைக்கு நம்மளுக்கு அது தேவையில்லை, கொடுக்கல. சரிங்களா? அடுத்தது பாருங்க, ஆல் டேஸ் பீயிங் நூன்ஸ் இஸ் எ பாசிபிலிட்டி. டேஸ் நூன்ஸ் எங்க இருக்குமா, 1 and 2 ஸ்டேட்மெண்ட்ஸ். e plus a இல்லையா, ஸோ 1 and 2. e plus a என்ன வரணும்மா, ஓ ஸ்டார். ஓ ஸ்டார் என்ன வரணும், சம் நூன்ஸ் ஆர் நாட் டேஸ், அதுதான் போட்டிருக்கேன், சம் நூன்ஸ் ஆர் நாட் டேஸ். இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு தான் நம்ம பாசிபிலிட்டிஸ் செக் பண்ணணும். சரிங்களா? இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்ன பாசிபிலிட்டிஸ் வரும், ஓ ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குமா, ஏ ஸ்ட்ரைட்டு ஓ ஸ்ட்ரைட்டு தவிர எல்லாமே பாசிபிலிட்டிஸ் வரும். அவன் என்ன கொடுத்துருக்கான், ஆல் டேஸ் பீயிங் நூன்ஸ். ஸோ ஆல் டேஸ் பீயிங் நூன்ஸ்ன்றது ஏ ஸ்ட்ரைட்டா ஏ ரிவர்ஸா, ஏ ரிவர்ஸ் தான் இல்லையா. ஆல் டேஸ் பீயிங் நூன்ஸ் இஸ் ஏ பாசிபிலிட்டி, அதனால அது ஃபாலோ பண்ணும். ஏ ஸ்ட்ரைட்னா ஆல் நூன்ஸ் ஆர் பீயிங் டேஸ் இஸ் எ பாசிபிலிட்டி, அது தப்பு, ஏ ஸ்ட்ரைட் வரக்கூடாது. ஓ ஸ்டேட்மெண்ட் இருக்கும்போது ஏ ரிவர்ஸ்ன்றது ரைட் ஆன்சர் தான், அதனால இதுவும் கூட ஃபாலோ பண்ணும். போத் ஃபாலோ பண்ணும், அதனால 5th ஆப்ஷன்ட்டு கொடுத்துருக்கோம். ரெண்டுமே ஃபாலோ பண்ணும், அதனால 5th ஆப்ஷன்ட்டு கொடுத்துருக்கோம். புரியுது இல்லையா? ஸோ அடுத்த கொஸ்டின்ஸ் பார்க்கலாமா? 11th 12th கொஸ்டின்ஸ் நோட் பண்ணிக்கோங்கம்மா. All energies are forces, no force is a torque, all torques are powers. Conclusions, all energies are being power is a possibility, all power being force is a possibility. 12th one, all circles are squares, some squares are rectangles. Conclusions, all rectangles being squares is a possibility, all circles being rectangle is a possibility. So try பண்ணுங்க, அப்புறம் டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா? சால்வ் பண்ணீங்க, ஆன்சர்ஸ் வந்திருக்காமா? உங்களுக்கு என்ன வந்திருக்கணும், 11வது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்திருக்கணும், 12வது 5th ஆப்ஷன் போத் ஃபாலோஸ் வந்திருக்கணும். ஒரு வாட்டி பார்த்துடலாமா எப்படி வரும்ன்ட்டு? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் 11வது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ப்ராப்பர்லி அலைன்டு, எதுவுமே நம்ம இங்கே வேறு எது மாதிரி எஃபோர்ட்ஸ் எடுக்க தேவையில்லை. ஸோ டைரெக்டாகவே நம்மளுக்கு ஆல்ரெடி ப்ராப்பர்லி அலைன்டு. ஸோ கொடுத்துருக்கிற கன்க்ளூஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஆல் எனர்ஜிஸ் ஆர் பீயிங் பவர் இஸ் எ பாசிபிலிட்டி. எனர்ஜிஸ் பவர் எங்கே இருக்குமா, பவர் இங்கே இருக்குது, எனர்ஜிஸ் இருக்குது, எல்லாமே ப்ராப்பர்லி அலைன்டு. ஸோ மூணுமே நம்ம ஆட் பண்ணால் என்ன வரும், ஏ ப்ளஸ் இ ப்ளஸ் ஏ இல்லையா. ஸோ ஏ ப்ளஸ் இ என்ன இ ப்ளஸ் ஏ என்ன ஓ ஸ்டார். ஓ ஸ்டார்ன்றது ஸோ நம்மளுக்கு பேக் டு ஃப்ரண்ட் எடுக்கணும் இல்லையா, ஓ ரிவர்ஸ். ஸோ சம் பவர்ஸ் ஆர் நாட் எனர்ஜிஸ் வரும், சம் பவர்ஸ் ஆர் நாட் எனர்ஜிஸ்ன்ட்டு. ஸோ நம்ம இப்போ என்ன செக் பண்ணணும்னா, இந்த ஓ ஸ்டேட்மெண்ட்டை எடுத்துக்கிட்டு இதுக்கு என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கோ அது மட்டும்தான் நம்ம செக் பண்ணணும். சரிங்களாம்மா? ஸோ ஏ ப்ளஸ் இ இஸ் இ ப்ளஸ் ஏ இஸ் ஓ ஸ்டார். ஓ ஸ்டார் என்ன ஓ ரிவர்ஸ், சம் பவர்ஸ் ஆர் நாட் எனர்ஜிஸ். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டு மட்டும்தான் நீங்கள் எடுக்கணும். சார் ஓ ஸ்டார் இல்லையான்னுட்டு திருப்பி மாற்றணும், இதெல்லாம் கிடையாது. சரிங்களா? ஸோ இங்கே என்ன ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கோ, ஓ ஸ்டார் ஏற்கனவே நான் அதான் சொல்லியிருக்கேன், நம்மளுக்கு வர ஆன்சரு ரிவர்ஸாக வரும், அதனால நம்ம ஓ ஸ்டாரை மென்ஷன் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் திருப்பிட்டெல்லாம் சொதப்பிடாதீங்க, கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. என்ன ஸ்டேட்மெண்ட் இங்கே வந்திருக்கோ அது நீங்கள் ஓ ஸ்டேட்மெண்ட்டாக எடுத்துக்கிட்டு அதுலேருந்து பாசிபிலிட்டிஸ் என்ன வருமோ அதை செக் பண்ணுறீங்க. ஓக்கு என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குமா, எக்ஸப்ட் ஏ ஸ்ட்ரைட் ஓ ஸ்ட்ரைட் தவிர எல்லாம் பாசிபிலிட்டிஸ் வரும் இல்லையா. இங்கே என்ன கொடுத்துருக்கோம், ஆல் எனர்ஜிஸ் ஆர் பீயிங் பவர் இஸ் எ பாசிபிலிட்டி. ஸோ அப்போ என்ன வரும், ஏ ரிவர்ஸ் தானே, ஆல் எனர்ஜிஸ் ஆர் பீயிங் பவர் இஸ் எ பாசிபிலிட்டி, ரைட்.
ரைட், அதனால தான் டிக் மார்க் போட்டிருக்கேன். புரியுதாமா? ஸோ அடுத்தது பாருங்க, ஆல் பவர் பீயிங் ஃபோர்ஸ் இஸ் எ பாசிபிலிட்டி. பவர் ஃபோர்ஸ் எங்க இருக்குமா? பவர் ஃபோர்ஸ் 2 and 3 இல்லையா? E plus A என்ன O star. O star என்னமா? O reverse. O reverse என்ன வரும் பாருங்க, some powers are not forces. Some powers are not forces. இதுக்கு நம்ம பாசிபிலிட்டி கேசஸ் பார்க்குறீங்க. இதுக்கு பார்க்கும்போது இங்கே என்ன கொடுத்துருக்கோம்? ஆல் பவர் பீயிங் ஃபோர்ஸ் இஸ் எ பாசிபிலிட்டி. ஏ ஸ்ட்ரைட் கொடுத்துருக்கோம். ஓ ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஏ ஸ்ட்ரைட் வருமா? வராது. ஓ ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஏ ஸ்ட்ரைட்டு ஓ ஸ்ட்ரைட்டு தவிர எல்லாமே வரும். இவன் ஏ ஸ்ட்ரைட்டு டைரெக்டாக கொடுத்துருக்கோம், அதனால கிடையாதுன்னு போட்டிருக்கேன். இங்கே என்ன ஃபாலோ பண்ணோமா? ஒன்று மட்டும்தான். காம்ப்ளிமெண்ட்ரி பேர் செக் பண்ண அவசியமே கிடையாது, ஏன்னா ஒன்று மட்டும்தான் மிச்சம். அதுலேயும் நான் சொல்லியிருக்கேன், பாசிபிலிட்டி கேஸ் இருக்கும்போது அந்த கன்க்ளூஷன் நீங்கள் காம்ப்ளிமெண்ட்ரி பேரில் செக் பண்ண அவசியமே தேவையில்லை. சரிங்களாமா? ஸோ ஓன்லி ஒன் ஃபாலோஸ். அடுத்தது பாருங்க, ஆல் சர்க்கிள்ஸ் ஆர் ஸ்கொயர்ஸ், சம் ஸ்கொயர்ஸ் ஆர் ரெக்டாங்கிள்ஸ். பார்த்த உடனே சொல்லிடலாம் பேஸ்ட் ஆன் 6 ரூல்ஸ் எதுவுமே கிடையாது, ஏன்னா A+I இல்லையா? கொடுத்துருக்கிறது என்ன பாருங்க, கன்க்ளூஷன்ஸ். ஆல் ரெக்டாங்கிள்ஸ் பீயிங் ஸ்கொயர் இஸ் எ பாசிபிலிட்டி. ரெக்டாங்கிள் ஸ்கொயர்ஸ் எங்க இருக்குமா? செகண்ட் ஸ்டேட்மெண்ட்லயே இருக்கு, டைரக்டா ஐ ஸ்டேட்மெண்ட்லயே. ஐ ஸ்டேட்மெண்ட்லேருந்து என்ன பாசிபிலிட்டிஸ் வரும்? ஐ ஸ்டேட்மெண்ட்லேருந்து என்ன பாசிபிலிட்டிஸ் எல்லாம் வரும்மா? ஏ ஸ்ட்ரைட், ஏ ரிவர்ஸ், ஓ ஸ்ட்ரைட், ஓ ரிவர்ஸ் இல்லையா? இது மொத்தமாக 4மே வரும். ஏக்கு மட்டும்தான் ஏ ரிவர்ஸ் ஓ ரிவர்ஸ் வரும். அதே ஐ ஸ்டேட்மெண்ட்டுக்குன்னா ஏ ஸ்ட்ரைட், ஏ ரிவர்ஸ், ஓ ஸ்ட்ரைட், ஓ ரிவர்ஸ் வரும். சரிங்களா? ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்கோம்? ஏ ரிவர்ஸ் கொடுத்துருக்கோம். ஆல் ரெக்டாங்கிள்ஸ் பீயிங் ஸ்கொயர்ஸ் இஸ் எ பாசிபிலிட்டி. வருமா? ரைட் ஆன்சர் தான். ஏ ஸ்ட்ரைட் இருந்தாலும் ரைட்டு தான், ஓ ஸ்ட்ரைட்டும் ரைட்டு தான், ஓ ரிவர்ஸும் ரைட்டு தான். ஏ ரிவர்ஸ் கொடுத்துருக்கோம், ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் ஃபாலோஸ் ஃப்ரம் தி செகண்ட் ஸ்டேட்மெண்ட். அடுத்தது பாருங்க, ஆல் சர்க்கிள்ஸ் பீயிங் ரெக்டாங்கிள் இஸ் எ பாசிபிலிட்டி. சர்க்கிள் ரெக்டாங்கிள் எங்க வருமா? சர்க்கிள் ரெக்டாங்கிள். ஸோ A+I gives no conclusion. ஞாபகம் இருக்கா? நோ கன்க்ளூஷன் A+I, பட் எல்லாம் பாசிபிலிட்டிஸும் வரும் இல்லையா? இதுமா ப்ராப்பர்லி அலைன். சர்க்கிள்ஸ் ரெக்டாங்கிள் சம்பந்தப்பட்டு எல்லாம் பாசிபிலிட்டிஸும் ரைட்டு தான். ஸோ நம்மளுக்கு இருக்கிற 6 ரூல் தவிர மிச்ச காம்பினேஷன்ஸ் எங்கெல்லாம் நம்மளுக்கு கன்க்ளூஷன் வராதோ எல்லாத்துலேயுமே எல்லாம் பாசிபிலிட்டிஸ் வரும். அதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணியிருந்தோம் இல்லையா? E+E போட்டு உங்களுக்கு நான் ப்ரூவ் பண்ணி காட்டியிருந்தேன். ஸோ ஆல் சர்க்கிள்ஸ் பீயிங் ரெக்டாங்கிள் இஸ் எ பாசிபிலிட்டி. ஆல் ரெக்டாங்கிள் பீயிங் சர்க்கிள் இஸ் எ பாசிபிலிட்டி. Some circle is rectangle possibility. Some rectangle is circle possibility. Some circle is not rectangle is a possibility. Some rectangle is not circle being a possibility. That is also true. No circle is rectangle is a possibility. அதுவும் கரெக்ட் தான். No rectangle is circle is a possibility. அதுவும் கரெக்ட் தான் இல்லையா? இது மாதிரி காம்பினேஷன்ஸ் வரும்போது அதனால ரெண்டாவதும் நம்மளுக்கு ரைட்டு தான். ரெண்டுமே ஃபாலோ பண்ணுது. 5வது ஆப்ஷனுக்கு போகிறோம். சரிங்களாம்மா? அடுத்த கொஷின்ஸ் பார்க்கலாமா? அம்மா 13, 14, 15, 16 4 கொஷின்ஸ்மா. ஸோ இந்த பேட்டர்ன் ஆல்ரெடி நம்ம இதுலேயே சால்வ் பண்ணியிருக்கோம். பாசிபிலிட்டிஸ்லேயே ஒரே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு 2 கொஷின் இதுலேருந்தே கேட்டிருக்கோம் இல்லையா? சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. 13வது பாருங்க, சம் டீச்சர்ஸ் ஆர் ப்ரொஃபஸர்ஸ், சம் லெக்சரர்ஸ் ஆர் டீச்சர்ஸ். கன்க்ளூஷன்ஸ், நோ ப்ரொஃபஸர் இஸ் எ லெக்சரர். ஆல் லெக்சரர்ஸ் பீயிங் ப்ரொஃபஸர் இஸ் எ பாசிபிலிட்டி. 14வது, some mails are charts, all updates are charts. All mails being updates is a possibility, no update is a mail. 15, 16 சேர்த்து ஸ்டேட்மெண்ட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, all gliders are parachutes, no parachutes is an aeroplane, all aeroplanes are helicopters. 15th one, 15வது conclusions, no helicopter is a glider, all parachutes are being helicopter is a possibility. 16th one, conclusions, no glider is an aeroplane, all gliders being helicopter is a possibility. ட்ரை பண்ணுங்கம்மா, கண்டிப்பாக எல்லாருக்கும் கரெக்ட் ஆன்சர்ஸ் தான் வரணும். ஸோ அதுக்கு அடுத்தது என்னன்றது நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா? ஆன்சர்ஸ் போட்டிங்களாமா? ஆன்சர்ஸ் வந்ததா? 13th one 13வது 2வது ஆப்ஷன் வந்திருக்கணும், 14 1வது ஆப்ஷன் வந்திருக்கணும், 15 2வது ஆப்ஷனு, 16 5. ஸோ போத் ஃபாலோஸ் 5th ஆப்ஷன் வந்திருக்கணும். ஒரு வாட்டி எல்லாம் செக் பண்ணலாமாம்மா? ஸோ 13 பாருங்க, சம் டீச்சர்ஸ் ஆர் ப்ரொஃபஸர்ஸ், சம் லெக்சரர்ஸ் ஆர் டீச்சர்ஸ். பார்த்தாவே I+I நோ கன்க்ளூஷன். ஸோ அது நீங்கள் திருப்பி ப்ராப்பர் அலைன்மெண்ட் செய்யணும்னு அவசியம் இல்லை, நான் சும்மா செஞ்சுருக்கேன். பட் ஆக்சுவலான தேவையே இல்லை இல்லையா? ஸோ பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஒன், நோ ப்ரொஃபஸர் இஸ் எ லெக்சரர். ஸோ ப்ரொஃபஸர் இஸ் எ லெக்சரர் வருமா? வராது, அழிச்சிடலாம் டைரெக்டாக. அடுத்தது பாருங்க, ஆல் லெக்சரர்ஸ் பீயிங் ப்ரொஃபஸர் இஸ் எ பாசிபிலிட்டி. வருமாமா? I+I கண்டிஷன் இருக்கும்போது எல்லாம் பாசிபிலிட்டிஸ் வரும் இல்லையா? அந்த 6 ரூல் தவிர A+A, A+E, I+A, I+E, E+A, E+I தவிர
என்ன காம்பினேஷன் இருந்தாலும் எல்லாம் பாசிபிலிட்டிஸ் வரும்ன்ட்டு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ I plus Iல all lecturers being professor is a possibility, right answer தான். ஸோ அதனால் ரெண்டாவது டிக் பண்ணுறோம். காம்ப்ளிமெண்ட்ரி பேர் செக் பண்ணணுமானா அவசியமே இல்லை, இருக்கிறதே ரெண்டு கன்க்ளூஷன், அதில் ஆல்ரெடி ஒன்று ரைட் ஆயிடுச்சு, ஒன்று தான் மிச்சம். அதனால் டைரக்ட்லி செகண்ட் ஒன் ஃபாலோஸ். 14th பாருங்க, some mails are charts, all updates are charts. ஸோ இது என்ன க்ளூமா இங்கே both A and I statements, A and I combinations இருக்கும்போது common term predicate இருந்தா you will never get a conclusion based on 6 rules. இதுதான் நம்ம படிச்சிருக்கோம். Both A statements or A and I combinations, common term as predicate, you will never get a conclusion, but common term as subject we do have a conclusion. இதுதான் நம்ம படிச்சிருக்கோம். நீங்க ஐவே வேணும்னா ஐவா கன்வெர்ட் பண்ணிட்டு some mails are charts, some charts are mails ன்ட்டு interchange பண்ணிட்டீங்கன்னா A plus I gives no conclusion. இல்லை நீங்கள் ஏ கன்வெர்ட் பண்ணிட்டா என்ன ஆகிடுமா I plus I ஆகிடும். ஸோ அதனால் ஐஏஏ ரூல் ஃபாலோ பண்ணணும்னா ஐ தான் கன்வெர்ட் பண்ணுறீங்க, பட் A plus I gives no conclusion இல்லையா. ஸோ ஆல் மெயில்ஸ் பீயிங் அப்டேட்ஸ் இஸ் எ பாசிபிலிட்டி வருமானா கண்டிப்பாக வரும். ஏன்னா A plus I காம்பினேஷன் இருக்கும்போது ஆல் பாசிபிலிட்டிஸ் வில் கம் இன் டு பிக்சர் இல்லையா. ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் ஒன் டைரக்ட்லி ஃபாலோஸ். அடுத்தது பாருங்கள், நோ அப்டேட் இஸ் எ மெயில் ரூல்ட் அவுட் பேஸ்ட் ஆன் 6 ரூல்ஸ். நம்மளுக்கு எதுவுமே வராது. காம்ப்ளிமெண்ட்ரி பேர் செக் பண்ண அவசியம் இருக்கா? கிடையாது. ஏன்னா ஒன்று ரைட் ஆல்ரெடி வந்திருக்கு, ஒன்று தான் மிச்சம். அதனால் ஓன்லி ஒன் ஃபாலோஸ். புரியுதா இல்லைம்மா? புரியுது இல்லையாம்மா? 15 and 16 15 16 பாருங்க, எல்லாத்துக்கும் சேர்த்து 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம், ஆல்ரெடி ப்ராப்பர்லி அலைன்டு. ஸோ வேறு எதுவுமே இங்கே நம்ம இதுக்காக எஃபோர்ட் எதுவும் கொடுக்க தேவையில்லை. ஸோ டைரெக்டாகவே கொடுத்துட்டோம், மூணுமே ப்ராப்பர்லி அலைன்டு. ஸோ நவ் 15th ஒன் எடுத்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்கோம் பாருங்க, நோ ஹெலிகாப்டர் இஸ் எ கிளைடர். ஹெலிகாப்டர் கிளைடர் எங்கே இருக்குமா? தேர்ட் ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எல்லாமே மெர்ஜ் பண்ணால் என்ன வரணும்? A plus E is E, E plus A O star. O star என்ன? O reverse. அப்போ என்ன வரும்? some helicopters are not gliders, some helicopters are not gliders. பட் இங்கே என்ன இருக்குமா? E ஸ்டேட்மெண்ட். ஓலேருந்து E எடுக்க முடியாது, ஈலேருந்து தான் O ஸ்டேட்மெண்ட் எடுக்க முடியும். அதனால ஐச்சிட்டோம், வராது. அடுத்தது பாருங்க, ஆல் parachutes being helicopter is a possibility. parachute ஹெலிகாப்டர் எங்கே இருக்குமா? 2 3 ஸ்டேட்மெண்ட் இல்லையா. E plus A என்ன வரணும்? O star. O starனா O reverse. அப்போ என்ன வரும்? some helicopters are not parachutes. ஸோ இந்த O ஸ்டேட்மெண்ட்லேருந்து என்னெல்லாம் பாசிபிலிட்டிஸ் வரும்? A straight O straight தவிர எல்லாமே வரும். இங்கே என்ன கொடுத்துருக்கோம்? A reverse கொடுத்துருக்கோம். all parachutes are being helicopter is a possibility. ஸோ A reverse வருமா? yes. so go ahead with that one. புரியுது இல்லையாமா? இது காம்ப்ளிமெண்ட்ரி பேர் செக் பண்ணணுமா? தேவையில்லை, இருக்கிறதே 2 கன்க்ளூஷன் தான், ஒன்று ஆல்ரெடி கரெக்டாக இருக்குது. அதனால காம்ப்ளிமெண்ட்ரி பேர் செக் பண்ண தேவையில்லை. ஸோ என்ன ஃபாலோ பண்ணோம்னா ரெண்டாவது ஃபாலோ பண்ணணும், 2 ஃபாலோஸ், ஒன்லி 2 ஃபாலோஸ். கடைசியில் 16 என்ன கொடுத்துருக்கான் பாருங்க, நோ கிளைடர் இஸ் ஏ ஏரோப்ளேன். கிளைடர் எங்கே இருக்குது? ஏரோப்ளேன் எங்கே இருக்குமா? ஸோ 1 2 A plus E என்ன? E என்ன வரணும்? நோ கிளைடர் இஸ் ஏ ஏரோப்ளேன். ரைட் ஆன்சர் தான் இல்லையா. அடுத்தது பாருங்க, ஆல் கிளைடர்ஸ் பீயிங் ஹெலிகாப்டர் இஸ் ஏ பாசிபிலிட்டி. கிளைடரு ஹெலிகாப்டர் எங்கே இருக்கு பாருங்க, 1வது ஸ்டேட்மெண்ட் 3வது ஸ்டேட்மெண்ட் எல்லாமே மெர்ஜ் பண்ண என்ன வரும்? A plus E is E, E plus A is O star. O star என்ன? O reverse. அப்போ என்ன வருமா? some helicopters are not gliders. O star, some helicopters are not gliders. ஸோ ஓக்கெல்லாம் என்ன உங்களுக்கு பாசிபிலிட்டி கேசஸ் இருக்குன்னா O straight A straight தவிர எல்லாமே இருக்கு. some helicopters are not gliders இருக்கும்போது all gliders being helicopters னா A reverse இல்லையா. some helicopters are not gliders என்னும்போது all gliders being helicopters ன்றது A reverse. A reverse பாசிபிலிட்டி இருக்கான்னா இருக்கு. ஸோ அதனால செகண்ட் ஒன் டிக் பண்ணுறீங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று நம்மளுக்கு டிக் பண்ணியிருக்கோம் பேஸ்ட் ஆன் ஃபர்ஸ்ட் 2 ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ ரெண்டுமே ஃபாலோ பண்ணது 5th ஆப்ஷனுக்கு போயிடுறோம். போத் ஃபாலோஸ் 5th ஆப்ஷன். புரியுது இல்லையா? அடுத்த கொஸ்டின்ஸ் பார்க்கலாமா? 17 18 19 20 17 18 19 20 4 கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்த டிஸ்கஸ் பண்ணலாம். நான் எந்த க்ளூவும் கொடுக்கல, எல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுன்னு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். முதல்ல ட்ரை பண்ணுறீங்க, அதுக்கு அடுத்தது டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா? கொஞ்சம் டிப்பிக்கலாக இருக்கும். அப்படின்ட்டு மோசமான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கண்டிப்பாக வந்துடும். பார்த்துக்கோங்க. 17 and 18 ஸோ ஸ்டேட்மெண்ட்ஸ் 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம். அது பேஸ் பண்ணி 17th and 18th கொஷின்ஸ். அதே மாதிரி இங்கே கூட 19 and 20க்கு 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம். 19th 20th கன்க்ளூஷன்ஸ் தனியாக இருக்குது. ஏற்கனவே இது மாதிரி மாடல் சால்வ் பண்ணியிருக்கோம் இல்லையா. இங்கே ரெண்டுமே அதே மாதிரி தான் வந்திருக்கு. ஸோ 17 and 18 statements. So only medicines are tablets. Only medicines are tablets. Most tablets are tonic. Many tablets are bitter. 17th conclusions. Many tonics are medicines. Many bitter are medicines. Conclusions. 18th one. Only tonics being tablets is a possibility. Only tonics being bitters is a possibility.
ஏற்கனவே சொல்லிட்டேன் நான் எதுவும் உங்களுக்கு டிப் எதுவும் கொடுக்கலான்னுட்டேன்னு. ஸோ நீங்கள் தான் ட்ரை பண்ண போகிறீங்க, அதுக்கடுத்து தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? 19 and 20. All stars are bottles, some bottles are papers, no paper is a calendar. 19th conclusions. All stars being papers is a possibility. Second one, no calendar is a bottle. 20th one, conclusions. All calendars being stars is a possibility. Second one, at least some bottles are stars. ட்ரை பண்ண போகிறீங்க, அதுக்கு அடுத்தது நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களாம்மா? ஆன்சர்ஸ் வந்ததாம்மா? 17, 18, 19, 20. 17வது என்னமோ 5th ஆப்ஷன், 18வது 5th ஆப்ஷன், 19 19வது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், 20வது 5th ஆப்ஷன். சரிங்களாம்மா? ஸோ இதுதான் வந்திருக்கணும். வந்திருந்ததுன்னா ரொம்ப சந்தோஷம்மா. ஹேட்ஸ் ஆஃப். அப்படின்ட்டு வந்துடுமான்னா கொஞ்சம் டிப்பிக்கலாக இருக்குது. ட்ரை பண்ணியிருக்கலாம். அப்படி இல்லைன்னா என்னன்றது நம்ம பார்த்துடலாம். ஸோ என்ன இதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி தான், வேறே மாடல் எதுவும் கிடையாது. ஸோ பட் இன்னும் ஏதாவது நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிருப்பீங்க என்னன்றது ஒரு வாட் செக் பண்ணிக்கோங்க. ஓன்லி அண்ணா என்ன? ஏ ரிவர்ஸ் இல்லையா? ஓன்லி அண்ணா ஏ ரிவர்ஸ். மோஸ்ட் மெனி அண்ணா என்னம்மா? ஐ ஸ்டேட்மெண்ட் இல்லையா? மோஸ்ட் மெனி அண்ணா ஐ ஸ்டேட்மெண்ட். இது முதல்ல ப்ராப்பர் அலைன்மெண்ட்டை எடுத்துகிட்டு வரணும். ப்ராப்பர் அலைன்மெண்ட்டை எடுத்துகிட்டு வரணும். இது இன்னும் ஏ ரிவர்ஸ் அண்ணா என்ன வருமா? ஆல் டேப்லெட்ஸ் ஆர் மெடிசன்ஸ். ஆல் டேப்லெட்ஸ் ஆர் மெடிசன்ஸ் வரும். ஸோ டேப்லெட்ஸ்ன்றது இங்கேயும் இருக்குது இல்லையா? ஐ ஸ்டேட்மெண்ட்டில் சப்ஜெக்டாக இருக்குது, ஏ ஸ்டேட்மெண்ட்டில் நம்மளுக்கு சப்ஜெக்டாக வந்துடுச்சு இல்லையா? ஸோ நம்ம இப்போ ப்ராப்பர் அலைன்மெண்ட் செய்யணும்னா என்ன செய்யலாம்? ஸோ ஐ அண்ட் ஏ ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும்போது காமன் டேர்ம் சப்ஜெக்டாக இருந்தால் we do have a conclusion இல்லையா? ஸோ ஐவை நம்ம ஐவா கன்வெர்ட் பண்ணிட்டு ஐ பிளஸ் ஏவா மாற்றிக்கிறோம். சரிங்களாம்மா? ஸோ இங்கே என்ன செய்கிறோம் பாருங்க. 3வது ஸ்டேட்மெண்ட் many tablets are bitter எப்படி கன்வெர்ட் பண்றோம்? some bitter are tablets ன்னு எழுதிக்கிறோம். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் some tablets are tonics கன்வெர்ட் பண்ணிட்டு some tonics are tablets ன்னு எழுதிக்கிட்டோம். சரி, only எப்படி மாத்தணுமா? a inverse இல்லையா? a reverse. ஸோ a reverse என்ன வரணும்? all tablets are medicines ன்ட்டு வரும். இப்போ பாருங்க, இங்கே டேப்லெட்ஸ், இங்கே டேப்லெட்ஸ் ப்ரெடிகேட்ல, இங்கே சப்ஜெக்ட்ல டேப்லெட்ஸ். ஏற்கனவே இந்த மாடல் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே எப்படி செய்யலாம்னா 1 and 3 தனியாக எடுத்துக்கிறோம், 2 and 3 தனியாக எடுத்துக்கிறோம். ஸோ ஏதாவது கொடுத்துருக்காங்கன்னா கன்க்ளூஷனில் 1 and 3 தனியாக எடுத்துக்கிறோம், 2 and 3 தனியாக எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, மெனி டானிக்ஸ் ஆர் மெடிசன்ஸ். டானிக்ஸ் மெடிசன்ஸ் எங்க வருமா? 2 and 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் இல்லையா? 2 and 3 ஸ்டேட்மெண்ட்ஸ். ஐ பிளஸ் ஏ என்னமா? ஐ. சம் டானிக்ஸ் ஆர் மெடிசன்ஸ் இல்லைனா மெனி டானிக்ஸ் ஆர் மெடிசன்ஸ். பிகாஸ் மெனி, மோஸ்ட், அட்லீஸ்ட், ஆல்மோஸ்ட் ஆல் எது கொடுத்தாலும் ஐ ஸ்டேட்மெண்ட் தான். ஏ ஃபியூ இது மாதிரி எல்லாம் கொடுத்தா ஐ ஸ்டேட்மெண்ட்டை தான் மாற்றணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ஒன் டைரக்ட்லி ஃபாலோஸ். அடுத்தது பாருங்க, மெனி பிட்டர் ஆர் மெடிசன்ஸ். பிட்டர் மெடிசன்ஸ் பார்த்தீங்கன்னா 1 and 3 மா. 1 and 3 I plus A is I. Some bitter are medicines or many bitter are medicines. அது கூட ஃபாலோ பண்ணும். ஸோ ரெண்டுமே ஃபாலோ பண்ணால் என்ன வருமா? 5th ஆப்ஷன். ஸோ 5th ஆப்ஷனுக்கு போயிடுங்க. அடுத்தது பாருங்கம்மா 18th. இங்கே only tonics being tablets is a possibility. Only tonics being bitters is a possibility ன்னு கொடுத்துருக்கோம். only அண்ணாவே என்ன சொல்லியிருக்கோமா? ஏ ரிவர்ஸ் இல்லையா? ஸோ முதல்ல நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க ஏ ரிவர்ஸில். என்ன வருமா? ஆல் டேப்லெட்ஸ் being tonics is a possibility. இது இன்னும் ஆல் bitters being tonics is a possibility. சரிங்களாமா? ஸோ ஆல் டேப்லெட்ஸ் பீயிங் டானிக்ஸ் எங்கே வரும் பாருங்க. ஆல் டேப்லெட்ஸ் பீயிங் டானிக்ஸ்ன்றது ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் ஐ ஸ்டேட்மெண்ட் தான். என்ன இருக்கோ ஆஸ் இட் இஸ் இல்லையா? ஸோ டானிக்ஸ் டேப்லெட்ஸ் இருக்கு. ஐலேருந்து நம்மளுக்கு என்ன பாசிபிலிட்டி கேசஸ் இருக்குமா? ஐலேருந்து ஏ ஸ்ட்ரைட், ஏ ரிவர்ஸ், ஓ ஸ்ட்ரைட், ஓ ரிவர்ஸ் இல்லையா? ஸோ அதனால நம்மளுக்கு ஏ ரிவர்ஸ் வரும், ஓ ஸ்ட்ரைட் வரும். அதனால ஃபர்ஸ்ட் ஒன் டைரக்ட்லி ஃபாலோஸ் ஐ ஸ்டேட்மெண்ட்லேருந்து. ரெண்டாவது பாருங்க, ஆல் பிட்டர்ஸ் பீயிங் டானிக்ஸ். பிட்டரு டானிக் எங்கே வரும் பாருங்கம்மா? 1 2 ஸ்டேட்மெண்ட். 2 ஐ ஸ்டேட்மெண்ட் இருக்கும்போது எல்லாம் பாசிபிலிட்டிஸ் வரும் இல்லையா? அந்த 6 ரூல்ஸ் தவிர வேற எந்த காம்பினேஷன் இருந்தாலும் ஆல் பாசிபிலிட்டிஸ் வில் கம் இன்டு பிக்சர் என்று சொல்லியிருக்கோம். அதனால பிட்டர் அண்ட் டானிக்கு ஆல் பாசிபிலிட்டிஸ் வரும். அதனால இதுவும் வரும். சரிங்களா? ஸோ அப்போ என்ன வரும்மா? ரெண்டுமே ஃபாலோ பண்ணோம். 5th ஆப்ஷன் போயிடுறோம். சரிங்களா? இங்கேயும் 5th ஆப்ஷன் தான், இங்கேயும் 5th ஆப்ஷன். புரிஞ்சது இல்லம்மா? அடுத்தது பார்க்கலாமா? 19 and 20 ஆல்ரெடி இது ப்ராப்பர்லி அலைன்டு தான். வேற எதுவுமே நம்ம இங்கே பெயின் எதுவும் எடுக்க தேவையில்லை. இருக்கிறதே நம்ம ப்ராப்பர்லி அலைன்டு தான் கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் பாருங்க, ஆல் ஸ்டார்ஸ் பீயிங் பேப்பர்ஸ் இஸ் எ பாசிபிலிட்டி. ஸ்டார்ஸ் பேப்பர்ஸ் என்ன இருக்குமா? 1 and 2. A plus I. A plus I gives no conclusion இல்லையா? A plus I gives no conclusion. So no conclusion பட் பாசிபிலிட்டியில் எல்லாமே ஃபாலோ பண்ணும். ஏ பிளஸ் ஐ கிஸ் நோ கன்க்ளூஷன். அது மாதிரி இருக்கும்போது எல்லா பாசிபிலிட்டிஸும் நம்மளுக்கு ரைட் ஆன்சராக தான் வரும் இல்லையா? ஸோ ஆல் ஸ்டார்ஸ் பீயிங் பேப்பர்ஸ் இஸ் அ பாசிபிலிட்டி, ரைட் ஆன்சர். ஸோ இது எதுவுமே வராது, பட் பாசிபிலிட்டியில் எல்லாமே வரும்ன்றது நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கேன்.
அடுத்தது பாருங்க நோ கேலண்டர் இஸ் எ பாட்டில், கேலண்டர் பாட்டில் ஐ பிளஸ் சி என்ன ஓ வரணும், பட் இ கொடுத்துருக்கான். ஓ இருக்கும்போது cannot be converted. இ இருந்தால் ஓ எடுக்கலாங்காண்டி ஓலேருந்து இ எடுக்க முடியாது, அதனால அழிச்சிட்டோம். ஸோ நம்ம காம்ப்ளிமெண்ட்ரி பேர் செக் பண்ண தேவையில்லை. எதனாலன்னா ஒரே ஒரு கன்க்ளூஷன் தான் மிச்சமாக இருக்கு இல்லையா. ஸோ ஒன் ஃபாலோஸ். அடுத்தது பாருங்க ஆல் கேலண்டர்ஸ் பீயிங் ஸ்டார்ஸ் இஸ் எ பாசிபிலிட்டி. கேலண்டர் ஸ்டார்ஸ் எங்கே வரோமா, a plus i plus e, a plus i என்னவே நோ கன்க்ளூஷன், plus e என்னும்போது வரவே வராது. இது மாதிரி இருக்கும்போது எல்லாம் பாசிபிலிட்டிஸ் ரைட்டு தான். அப்போ ஆல் கேலண்டர்ஸ் பீயிங் ஸ்டார்ஸ், ஆல் கேலண்டர்ஸ் பீயிங் ஸ்டார்ஸ் இது பாசிபிலிட்டி, ரைட் ஆன்சர் தான். a plus i என்னவே நோ கன்க்ளூஷன், அதுக்கு அடுத்தது plus e என்னவே கிடையாது. பட் பாசிபிலிட்டி பொறுத்தவரையிலும் எல்லாமே ரைட்டு தான். இதுதான் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா. அடுத்தது பாருங்க அட்லீஸ்ட் சம் பாட்டில்ஸ் ஆர் ஸ்டார்ஸ். ஸோ என்ன ஒரு அட்லீஸ்ட் என்னவே ரவுண்ட் பண்ணிடுங்க, இது ஒண்ணுமே கிடையாது, ஐ ஸ்டேட்மெண்ட் தான். சம் பாட்டில்ஸ் ஆர் ஸ்டார்ஸ் வருமா பாருங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல இருந்தே வரும். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கமா ஏ ஸ்டேட்மெண்ட். ஸோ ஏலேருந்து ஏ கேன் பி கன்வெர்டட் இன்டு ஐ, ஏ இஸ் இம்ப்ளைடு பை ஐ இல்லையா. ஸோ சம் பாட்டில்ஸ் ஆர் ஸ்டார்ஸ்ன்றது ரைட் ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்லேருந்து. போத் ஃபாலோஸ் ஃபிஃப்த் ஆப்ஷன். புரிஞ்சதா? ஸோ புரிஞ்சதுன்னு தான் நினைக்கிறேன். இதுக்கு மேலே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ ஒன்றுத்துக்கு 2-3 வாட்டி பார்த்துக்கோங்க. கடைசியில் ஒரு 2 கொஷன் கொடுத்துட்றேன் பாசிபிலிட்டியில். இதுக்கு அடுத்தது 2 கொஷன் தான். அது முடிச்சிட்டிங்கன்னா நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம் பாசிபிலிட்டிஸ் பொறுத்தவரையிலும். சரிங்களாம்மா? அடுத்தது போயிடலாமா? கடைசி 2 கொஷன்மா பாசிபிலிட்டிஸில் ஆல்மோஸ்ட் எல்லாம் பேட்டர்ன் கவர் பண்ணிட்டேன் பாருங்கள். ஸோ கொஞ்சம் ட்ரிக்கியாகவே இருக்கும், பார்த்துக்கோங்க, ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க. 21 சம் பேஸ்ட்ரீஸ் ஆர் டாஃபீஸ், ஆல் டாஃபீஸ் ஆர் சாக்லேட்ஸ், சம் பிளேயர்ஸ் ஆர் சிங்கர்ஸ். Conclusions: some pastries are toffees, some chocolates are toffees, some chocolates are pastries, all pastries are chocolates is a possibility, no chocolate is pastry. Answer as 1, only one not follows. பாருங்க எப்படி கொடுத்துருக்கான், only one not follows. அப்படின்னா ஒன்று மட்டும்தான் ஃபாலோ பண்ணாது, மிச்சது எல்லாமே ஃபாலோ ஆகும். அப்போ தான் நம்ம கன்க்ளூஷன் 1 கொடுக்கணும். ஏற்கனவே இது மாதிரி எல்லாம் நம்மளை கொடுக்கல, ஒன்லி 1 ஃபாலோஸ் தான் கொடுத்துருந்தோம். இப்படி அப்படி இல்லை, ஒன்லி 1 நாட் ஃபாலோ அப்படின்னான்ட்டு மிச்சது எல்லாம் ஃபாலோ பண்ணுவோன்ட்டு. ரெண்டாவது ஒன்லி 2 நாட் ஃபாலோஸ், 2 தவிர மிச்சது எல்லாம் ஃபாலோ பண்ணுவோன்ட்டு. தேர்ட் ஒன் ஒன்லி 5 நாட் ஃபாலோஸ். ஃபோர்த் ஒன் ஒன்லி 1 and 3 நாட் ஃபாலோ. ஃபிஃப்த் ஒன் ஒன்லி 1 and 4 நாட் ஃபாலோ. இது தவிர மிச்சது எல்லாம் ஃபாலோ பண்ணுதுன்ட்டு. சரிங்களாமா? 22 பாருங்க. ஆல் மேங்கோஸ் ஆர் ஆரஞ்ச், சம் ஆரஞ்சஸ் ஆர் கிரேப்ஸ், நோ கிரேப்ஸ் ஆர் ஃப்ரூட்ஸ், சம் ஃப்ரூட்ஸ் ஆர் ஆரஞ்சஸ். Conclusions: some mango being fruit is a possibility, some oranges are not fruits, all grape being orange is a possibility. Answer as 1, only 1 follows. இது நார்மலா தான், ஏற்கனவே நம்ம எப்படி செஞ்சிருக்கோமோ அப்படி தான் இருக்கு. Only 1 follows, 2 all follow, 3 only 3 follows, fourth one only 2 and 3 follow, fifth one none of these. ட்ரை பண்ணுங்க, வரலன்னா அப்புறம் செக் பண்ணலாம். சரிங்களா? ஸோ முதல்ல நீங்கள் ட்ரை பண்ணுங்க, அதுக்கு அடுத்தது நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஆன்சர்ஸ் போட்டிங்களாமா? வந்திருக்கா? 21 உங்களுக்கு 3வது ஆப்ஷன் வரணும். ஓன்லி 5 நாட் ஃபாலோஸ், 5 தவிர மிச்சது எல்லாமே ஃபாலோ பண்ணணும். 22 உங்களுக்கு எல்லாமே ஃபாலோ பண்ணோம்மா, 2வது ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். பார்க்கலாமா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சம் பேஸ்ட்ரீஸ் ஆர் டாஃபீஸ், ஆல் டாஃபீஸ் ஆர் சாக்லேட், சம் பிளேயர்ஸ் ஆர் சிங்கர்ஸ். இது சம்மந்தம் இல்லாமல் கொடுத்துருக்காம்மா இல்லையா. இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு சம்மந்தமே இல்லை, ப்ரீவியஸாக இருக்கிறது. இதுக்கு சம்மந்தப்பட்டது எதுவுமே கூட கொடுக்கல, பிளேயர் சிங்கர்ஸுக்கு சம்மந்தப்பட்டது கூட எதுவுமே கொடுக்கல. சும்மா அவங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கான். இல்லை இமீடியட் இன்ஃபரன்சஸ் கொடுத்துருக்கலாம், அது கூட இதில் கொடுக்கல. ஸோ நம்மளோட கான்சன்ட்ரேஷன் டார்கெட் எல்லாம் 1 and 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் பேஸ் பண்ணி தான். ஸோ இது மட்டும்தான் நம்மளுக்கு ப்ராப்பர்லி அலைன்ட் இல்லையா, இது எதுவுமே கிடையாது. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்கான் பாருங்கள். ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் சம் பேஸ்ட்ரீஸ் ஆர் டாஃபீஸ். நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஆஸ் இட் ஈஸாக கொடுத்துருக்கான். அது மாதிரி இருக்கும்போது நம்ம டிக் மார்க் தான் போடணும், அது கரெக்ட் தான் சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸ்டேட்மெண்ட் ஹஸ் பீன் ரீப்ரொடியூஸ்ட் ஆஸ் இட் இஸ் இன் கன்க்ளூஷன், we need to consider. அது நம்ம எடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் டைரக்ட்லி ஃபாலோஸ் ஃப்ரம் தி ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இல்லையா. அடுத்தது பாருங்கம்மா, சம் சாக்லேட்ஸ் ஆர் டாஃபீஸ். சாக்லேட்ஸ் டாஃபீஸ் எங்கே வரும் பாருங்க, சாக்லேட்ஸ் டாஃபீஸ். 2வது ஸ்டேட்மெண்ட்லேருந்து 2வது கன்க்ளூஷன் ஏ கேன் பி கன்வெர்டட் இன்டு ஐ, ஏ இஸ் இம்ப்ளைடு பை ஐ இல்லையா. ஏக்கு இம்மீடியட் இன்ஃபரன்சஸ் என்னன்னா ஏ இஸ் டைரக்ட்லி இம்ப்ளைடு பை ஐ, ஏ கேன் பி கன்வெர்டட் இன்டு ஐ. ஸோ ஏக்கு இம்மீடியட் இன்ஃபரன்சஸ் பேஸ் பண்ணிக்கிட்டு செகண்ட் கன்க்ளூஷன் ஃபாலோஸ் ஃப்ரம் தி செகண்ட் ஸ்டேட்மெண்ட். அடுத்தது பாருங்க, சம் சாக்லேட்ஸ் ஆர் பேஸ்ட்ரீஸ். எங்கம்மா சாக்லேட்ஸ் எங்கே பேஸ்ட்ரீஸ் பாருங்க பார்த்தீங்கன்னா 1 and 2 ஸ்டேட்மெண்ட்ஸ். ஐ பிளஸ் ஏன்னா என்னம்மா ஐ என்ன என்ன வரணும், சம் பேஸ்ட்ரீஸ் ஆர் சாக்லேட்ஸ். கன்வெர்ட் பண்ண என்ன, சம் சாக்லேட்ஸ் ஆர் பேஸ்ட்ரீஸ். ஸோ தேர்ட் கன்க்ளூஷன் கம்ஸ் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் 2 ஸ்டேட்மெண்ட்ஸ். ஐ பிளஸ் ஏ இஸ் ஐ இல்லையா. அடுத்தது பாருங்க,
all pastries or chocolates is a possibility. pastries chocolates எங்க இருக்கு பாருங்க, உங்களுக்கு i plus a என்ன i இல்லையா, some pastries or chocolates அதுக்கு possibility எடுத்திருக்கோம். iக்கு இன்னெல்லாம் possibilities வருமா, a straight a reverse o straight o reverse இல்லையா, a straight a reverse o straight o reverse, அதனால possibility கூட வரும் நம்மளுக்கு. ஸோ a straight reverse ரெண்டுமே இருக்கிறதுனால நம்மளுக்கு some pastries or chocolates இருக்கு, all pastries or chocolates is a possibility, ரைட் ஆன்சர் தான். அடுத்தது பாருங்க, no chocolate is pastry நம்மளுக்கு எங்குமே வராது, chocolate is pastry i plus a i தான், e ஸ்டேட்மெண்ட் வராது. ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி பேரிங் எதுவும் கிடையாது, செக் பண்ண தேவையில்லை. இதனாலனா ஒன்று மட்டும் தான் மிச்சம் இல்லையா. பட் இங்கே என்ன கொடுத்துருக்கான் பாருங்க, 5 தவிர மிச்சது எல்லாம் ஃபாலோ பண்ணோம், அது இருக்கிறது தேர்ட் ஆப்ஷன். ஸோ ஓன்லி 5 நாட் ஃபாலோஸ், மிச்சதெல்லாம் ஃபாலோ பண்ணோன்ட்டு, அதனால தான் தேர்ட் ஆப்ஷனுக்கு போயிட்டோம். ரொம்ப ஈஸி தான்மா இல்லையா. ஸோ உங்களுக்கு ஒன்றும் பெருசாக டைம் எடுக்காது, புரிஞ்சது என்ன போகிறோம், உங்களுக்கு வேறு எதுவுமே கிடையாது இதில். சரிங்களா, அடுத்தது பார்க்கலாமா. 22 பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ராப்பர்லி அலைன்ட், எந்த பிரச்சனையும் கிடையாது. உங்களுக்கு வேறே மாதிரி நம்ம ப்ராப்பர் அலைன்மெண்ட் செய்கிற அவசரமே இல்லை இல்லையா. டைரெக்டாக கன்க்ளூஷன் பாருங்கள், சம் மேங்கோ பீயிங் ஃப்ரூட் இஸ் ஏ பாசிபிலிட்டி. மேங்கோ ஃப்ரூட் எங்கே இருக்குமா, 1 3 இல்லையா. a plus i என்னாவே நோ கன்க்ளூஷன், ப்ளஸ் இ என்னாவே எதுவுமே வராது. பட் இது மாதிரி இருக்கிற சிச்சுவேஷனில் எல்லாம் பாசிபிலிட்டிஸ் வரும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ எல்லாம் பாசிபிலிட்டிஸ் வரும், அதனால சம் மேங்கோ பீயிங் ஃப்ரூட் இஸ் ஏ பாசிபிலிட்டி, ரைட் ஆன்சர் தான். a plus i plus e அதான் போட்டிருக்கேன், எதுவுமே வராது, ப்ளஸ் இ கூட இருக்குது. பட் எல்லாம் பாசிபிலிட்டிஸ் இந்த இடத்துல நம்மளுக்கு கரெக்டாக தான் ஆகிடும் இல்லையா. அடுத்தது பாருங்க, சம் ஆரஞ்சஸ் ஆர் நாட் ஃப்ரூட்ஸ். ஆரஞ்சஸ் ஃப்ரூட்ஸ் எங்கே இருக்குமா, 2 3 ஸ்டேட்மெண்ட். i plus e அண்ணா ஓ அண்ணா சம் ஆரஞ்சஸ் ஆர் நாட் ஃப்ரூட்ஸ், அதுதான் இருக்கு, ரைட் ஆன்சர். ஸோ i plus e is o. Second second conclusion comes from 2 and 3 statements. So அது ஃபாலோ பண்ணுது. அடுத்தது பாருங்க, all grape being orange is a possibility. grape ஆரஞ்சு எங்க இருக்குமா, 3 4 ஸ்டேட்மெண்ட். e plus i என்னமா, o star என்ன o reverse என்ன வரும், some oranges are not grapes, so o ஸ்டேட்மெண்ட்க்கு என்னெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்குமா, a straight o straight தவிர எல்லாமே பாசிபிலிட்டிஸ் தான். so some oranges are not grapes என்னும்போது all oranges are grapes அண்ணா தப்பு இல்லையா, ஏன்னா a straight ஆயிடும். all grapes being oranges is a possibility, a reverse ரைட் ஆன்சர் தான். அதனால அதுவும் ஃபாலோ பண்ணோம், எல்லாமே ஃபாலோ பண்ணுது. ஸோ அதனால ரெண்டாவது ஆப்ஷன் போயிடுறோம். புரிஞ்சதாமா. ஸோ இது வரலும் என்ன பேட்டர்ன்ஸ் எல்லாம் இருக்கோ எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ லேட்டஸ்ட் பேட்டர்ன் கொஷன்ஸ் அடுத்தது நம்ம பார்க்குறோம். ஒரு 3 4 கொஷன் இல்லைனா ஒரு 4 5 கொஷன் நம்ம அதில் இருக்கிற மாடல் நம்ம எப்படின்ட்டு ட்ரை பண்ணிவிட்டு சால்வ் பண்ணுறோம். அதுக்கு மேலே தேவையில்லைம்மா, ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே நிறைய நீங்கள் சால்வ் பண்ணியிருக்கீங்க. ஸோ அது பார்த்த உடனே நீங்கள் ஈஸியாக நீங்கள் சொல்லிடலாம். அதனால அந்த பேட்டர்ன் மட்டும் சொல்லிட்டா போகிறோன்னு நான் நினைக்கிறேன். சரிங்களா, பார்க்கலாமா அடுத்தது.